சிறந்த வழக்கறிஞராக திகழக்கூடிய முதன்மையானவராக இருக்கக்கூடிய நம்மளுடைய சஞ்சயன் ஐயா இன்னைக்கு நமக்காக கிளாஸ் எடுக்க வந்திருக்காங்க. அவங்களை இனிதே வரவேற்கிறதுல நாங்க பெருமைப்படுறோம். இந்த குழுவினர் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறாங்க. நண்பர்களே, போன லெக்சர் அப்போ நம்ம அந்த செஷன் ஸ்டைல பார்ட் 1 அப்படின்னு சொல்லி இந்த பிலிமினரி பேசிக் ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்திக்கிறது, ஒரு கிரிமினல் செஷன் ஸ்டைல் நடத்துவதற்கு முன்னாடி நம்மளை எப்படி தயார் பண்ணிக்கிறதுங்கிறதையும் பார்த்தோம். அதுபோக ஒரு செஷன் ஜட்ஜு வந்து செக்ஷன் 225 228 வரைக்கும் ஒரு சார்ஜ் ஃப்ரேமிங் வந்து எப்படி அவர் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்தாரு, அப்புறம் அதை பத்தி எப்படி கேள்வி கேட்டாரு, அதை பத்தியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அதில் நம்முடைய ரோல் என்ன, விக்டிம் அட்வொகேட் ஆகட்டும், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகட்டும், டிஃபென்ஸ் அட்வொகேட் ஆகட்டும், அவங்களுடைய ரோல் அதெல்லாம் என்னென்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம வர சாப்டர் நம்ம எது வரோம்னா செக்ஷன் 220 டேட் ஃபார் ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் அப்படிங்கிற அந்த பிரிவு சிஆர்பிசில அதுல வந்து என்னன்னா, அந்த அக்யூஸ்ட் ரெஃப்யூஸ் டு ப்ளீட் ஆர் டஸ் நாட் ப்ளீட் or if not convicted under section 229, the judge shall fix the date of examination of witnesses அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் வருது. அதாவது 229ல அவங்க அட்மிட் பண்ணா கில்ட்டியோட ஏத்துக்கிட்டு கன்விக்ஷன் தரலாம். பட் ஜுடிஷியல் ப்ரூடன்ஸ் என்ன சொல்றதுன்னா, அந்த மாதிரி வேண்டாம், ட்ரையல் நடத்துங்கன்னு சொன்னா நம்ம பார்த்தோம். நான் ஒரு நடத்தின கண்ணீர் வழக்கை கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதனால அதை தாண்டிட்டு நம்ம இப்ப டஸ் நாட் ரெஃப்யூஸ் டு ப்ளீட் கில்ட்டி அப்படின்னு இப்ப கேள்வி கேட்கிறோம் அல்லவா, ஏப்பா மேல இந்த மாதிரி சார்ஜ் ஃப்ரேம் ஆயிருக்குது, 302 ஈதாசா பிரிவுபடி குற்றம் பண்ணிருக்கீங்க, குற்றம் சாட்டப்பட்டிருக்கீங்க, என்ன சொல்றீங்கன்னு கேட்டா பொய் அப்படின்னு சொல்லி. ஸோ ரெஃப்யூஸ் டு ப்ளீட் ஆர் டஸ் நாட் ப்ளீட்னா யூ கேன் கீப் மம், அந்த அடிப்படை உரிமை அவருக்கு இருக்கு, பைல் சொல்லாம கூட இருந்துக்கலாம். அதான் டஸ் நாட் ப்ளீட். அல்லது ப்ளீட் பண்ணியும் கோர்ட்டு வந்து இல்ல வேண்டாம் கேஸ் நடத்துவோம், ஏன்னா சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னன்னு தெரியணும், எக்ஸப்ஷன்லாம் வருமா, ஜெனரல் எக்ஸப்ஷன் கிடைக்குமா, இல்ல செக்ஷன் 300 எக்ஸப்ஷன் கிடைக்குமா, இதெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்கு வேண்டி அவங்க வந்து 229 ப்ளீட் கில்ட்டி கூட ஏத்துக்காம ட்ரையல் நடத்தணும் முடிவு பண்ணும்போது டேட் ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன டேட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணணும். நார்மலா பாத்தீங்கன்னா நான் 83 என்ரோல்ட் ஆகி வந்தப்பெல்லாம் நீதிமன்றத்துக்குள்ள செஷன் நீதியில் பாத்தீங்கன்னா 3 daysன்னு முடிச்சிடுவாங்க அப்பெல்லாம். காரணம் என்னன்னா, அப்போ செஷன்ஸ் ட்ரையலே கம்மி தான், மக்கள் இந்த அளவுக்கு ஹோமிசைட்ல ஈடுபட்டது இல்லை. அப்பெல்லாம் ரொம்ப கம்மி, 83 எடுத்துட்டீங்கன்னா கம்மி. இன்ஃபேக்ட் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படிங்கிற கேடர் நீங்க பாத்தீங்கன்னா வருஷம் முழுவதும் அப்ரூவ்டு ஹாலிடே தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா கண்டினியூஸா அந்த சிட்டிங் இருந்துட்டே இருக்கும். அதான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படிங்கிறது. பட் செஷன்ஸுங்கிற ஒரு செஷன் ஜட்ஜ் அப்படிங்கிற ஒரு பவர் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு கன்ஃபர் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, செஷன்ஸ்னா அமர்வுன்னு அர்த்தம். காரணம் என்ன, அங்க டெய்லியுமே ஒரு கொலை நடக்காது, டெய்லி ஒரு கொலை கேஸ் நடக்காது. அந்த மாதிரி காலகட்டங்கள் 1860ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி காலகட்டங்கள் தான். அதனால என்ன ஆகுது, ஒரு கொலை குற்றம் வந்து கமிட்டல் ஆகி செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வருதுன்னா அது ரேர். அப்ப அதுக்காக ஒரு அமர்வு வைப்பாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி வந்து அதுக்காக ஒரு அமர்வு, ஒரு சிட்டிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணி உட்காருவார். அதனாலதான் செஷன்ஸுங்கிற அந்த வார்த்தை. நீங்க இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் செஷன் ரிவோக்டுமாங்க, லெஜிஸ்லேட்டிவ் செஷன் ரிவோக்டுமாங்க அப்படின்னு அமர்வு. ஸோ கண்டினியூஸா வருஷம் முழுதும் உட்கார கான்செப்ட் அல்ல அது. அதனால டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் ஜட்ஜ் அப்படிங்கிற செஷன்ஸுங்கிற வார்த்தை என்ன, ரொம்ப ரேரா அதுக்குன்னே அமர்ந்து முடிக்கிறது. அப்புறம் அதுக்குன்னு அமர்வு வந்துட்டு என்ன ஆகும், டைம் ஃப்ரேம் பண்ணிடுவாங்க, கண்டினியூஸா வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அந்த காலகட்டத்துல 1983 எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வழக்குகள் தான். அதனால என்ன கோட்டார் என்ன பண்ணுவாங்கன்னா 3 நாள், ஃபர்ஸ்ட் டே வந்து ஆல் இண்டிபெண்டன்ட் விட்னஸ் இன்க்ளூடிங் விக்டிம் எல்லாம் முடிச்சுடுவாங்க.
செகண்ட் டே பாத்தீங்கன்னா ஆல் அபிஷியல் விட்னஸ் இன்க்ளூடிங் டாக்டர் ஐஓஸ் எல்லாம் முடிச்சிருவாங்க. தேர்ட் டே நீங்க பாத்தீங்கன்னா கொஸ்டினிங் முடிச்சு அன்னைக்கு ஆர்குமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்ப ஜட்ஜ்மெண்ட் வித்தின் 3 days ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி காலகட்டம்லாம் இருந்தது போய் கடந்த 20 வருடமா பாத்துட்டீங்கன்னா நிறைய ஹோமிசைட் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய செஷன் கேசஸ் வந்துருக்கு. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த டேட் ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப சிரமமா இருக்குது. கோட்டா இருக்கு. இப்ப நம்மள மாதிரி அதுல ப்ராக்டிஸ் பண்ற அட்வொகேட்ஸுக்குமே அது சிரமமா தான் இருக்குது. பட் அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா ஜட்ஜஸ் வந்து ஒரு டிஃபென்ஸ் லாயரையும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரையும் அந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அவர் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச்சில் 2 பேர்த்தையும் கேட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அந்த ட்ரையல் வந்து ஃபெயில் ஆகாது. அது வந்து கட்டாயம் வந்து நடக்கும். அது இல்லாம வந்து அவரா ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சம்டைம்ஸ் ப்ராசிக்யூஷன் தரப்புல விட்னஸஸ் ஆஜர்படுத்துறது டிலே ஆயிடும். ஏன்னா சில விட்னஸ் அவைலபிளா நாட்டான்னு தெரியாது, ஐஓஸ்ல லோக்கலா வெளியூரான்னு தெரியாது. இதெல்லாம் முதல்ல பிபிஐ வந்து தெரிஞ்சிருந்தாருன்னா அப்ப கோட்டாருக்கு சொல்லுவாரு இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, கரெக்டா கொண்டு வந்துடலாம்னு சொல்லி. அதே மாதிரி டிஃபென்ஸ் லாயர் ஏற்கனவே ஒரு சில கேஸ்ல கமிட் ஆகியிருந்தாருன்னா அந்த அதுக்கு வந்து அவர் ஆஜராகும் பட்சத்துல சில இன்கன்வீனியன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி காலகட்டத்துல ப்ராக்டிக்கலா ஒரு ஒரு செஷன் ஜட்ஜ் அவங்க வந்து ஒரு பிபியும் ஒரு டிஃபென்ஸ் லாயரிங் கேட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ப்ராக்டிக்கலி அந்த டேட்ஸ் அந்த கேஸ் நடந்து குயிக் டிஸ்போசல்ங்கிறது ஒரு ஈஸி ஃபார்மேட் ஆயிடும். அதைத்தான் நீங்க பாத்தீங்கன்னா 2019 ஏஐஆர் சுப்ரீம் கோர்ட் 721 ஸ்டேட் ஆஃப் கேரளா வெர்சஸ் ரஷீத். அதில் பார்த்தீங்கன்னா பேரா 12 2019 ஏஐஆர் சுப்ரீம் கோர்ட் 721 ஸ்டேட் ஆஃப் கேரளா வெர்சஸ் ரஷீத்ல it is always better to hear both BP and defense counsel to fix a date for trial in order to avoid seeking adjournment by defense counsel அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு வராங்க. ஒரு இதுல பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதே சமயம் சம்டைம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா செஷன்ஸ் எல்லாம் கேட்டுதான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு இந்த பாய்காட் பை அட்வொகேட்ஸ் எல்லாம் வந்துடும். அப்ப அந்த மாதிரி காலகட்டத்தில எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், கோர்ட் என்ன செய்யணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2013 அதாவது 2013 4 எம்எல்ஜே கிரிமினல் 314 எஸ் யுவராஜ் வர்சஸ் ஸ்டேட் இன் பேரா 35ல பாத்தீங்கன்னா advocate boycott. The trial court judges are duty bound to take care of the constitutional right of the accused parties. The learned judges can invoke power under section 309 subclause 2 CRPC and adjourn the case to future date. In the meantime, every effort should be made to arrange for legal assistance to the accused. ஏன்னா செஷன்ஸ் கோர்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து அட்வொகேட் இல்லை, இல்லீகல் எய்ட் இல்லாம ஒரு அக்யூஸ்ட் நம்ம கேஸை ஃபேஸ் பண்ண சொன்னோம்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஃபண்டமெண்டல் லா. அதனால கோர்ட்டுக்கு என்ன சொல்றாங்கன்னா அட்வொகேட் பாய்காட் கண்டினியூஸா நடக்குது, கேஸ் டிஸ்போசல் பண்ணியானோம், அந்த குறிப்பிட்ட டேட்ல அட்வொகேட் வரல, கோர்ட்டார் என்ன பண்ணலாம் 309 சப்ளாஸ் 2 பிரகாரம் அட்ஜர்ன் பண்ணிட்டு லீகல் எய்ட் கமிட்டிக்கு லெட்டர் எழுதி இவங்களுக்கு ஒரு அட்வொகேட் அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு வாங்கி அந்த கேஸை நடத்துறதுக்கு முயற்சி எடுக்கலாங்கிறது அதில் வந்து சொல்ல வராங்க. ஸோ ஃபிக்ஸிங் ஆஃப் டேட்டை பொறுத்தளவுக்கு இவ்வளவு விவரங்கள் இருக்குது. தென் செக்ஷன் 231 எவிடன்ஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன். ஆன் தி டேட் ஃபிக்ஸ்டு ஃபார் ட்ரையல் த ஜட்ஜ் ஷால் ப்ரொசீட் டேக் ஆல் சச் எவிடன்ஸ் ஆஸ் மே பி ப்ரொடியூஸ்ட் இன் சப்போர்ட் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், வந்து அன்னைக்கு நடத்தாம டைம் எல்லாம் கேட்போம், சீஃப் கொடுத்துருவாங்க, கிராஸ் டைம் எல்லாம் கேட்போம். அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து ஒரு அத்தாரிட்டி என்ன சொல்லுதுன்னா 2002 வால்யூம் 7 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் 334 2002 வால்யூம் 7 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் 334 முகமது காலித் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் பேரா வந்து 56 and 57.
unnecessary adjournment for a cross examination of witnesses for a long time give a scope for grievance, that accused person get a time to get over the witnesses. So the trial court should not adjourn the case on mere asking without compelling reason for adjournment. The advocate has had any unavoidable inconvenience, it is his duty to make other arrangements for examining witnesses who are present in the court. Otherwise, his conduct amount to dereliction of duty and would amount to professional misconduct of the advocate, and that can be reported to the Bar Council of India. ஸோ இதை நீங்க உணர்ந்துக்கணும். டிஃபென்ஸ் சைடில் ஆஜராகிற வக்கீல் வந்து உணர்ந்துக்கணும். ஜஸ்ட் லைக் தட் சீஃப் எடுத்தாச்சும் கிராஸ் டைம் கொடுங்கன்னு ஒரு வேலிட் ரீசன் இல்லாமல் நீங்க கேட்கறதா இருந்தா நீங்க ஒரு வேற அட்வொகேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் அதை அந்த கேஸ் நடத்துறதுக்கு. ஏன்னா யூ கனாட் புட் தி விக்டிம் இன் டு டார்ச்சர். இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன, விக்டிம் கெட் ஓவர் பண்றதுக்குன்னே நீங்க வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் தள்ளி போற மாதிரி சூழ்நிலையும் இருக்கக்கூடாது. அப்படி கோட்டார் நினைக்க கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா கோட்டார் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. பட் அதே சமயம் அதே செக்ஷன் 231 சப்ளாஸ் 2ல தி ஜட்ஜ் மே இன் ஹிஸ் டிஸ்கிரிஷன் பெர்மிட் தி கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் எனி விட்னஸ் டு பி டெஃபர்டு அன்டில் எனி அதர் விட்னஸ் ஆர் விட்னஸஸ் ஹேவ் பீன் எக்ஸாமின்ட் ஆர் ரீகால் எனி விட்னஸ் ஃபார் ஃபர்தர் கிராஸ் எக்ஸாமினேஷன். அந்த டிஸ்கிரிஷனும் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு விட்னஸ் உதாரணத்துக்கு பாருங்க, இந்த விட்னஸஸ் வந்து அவங்க விசாரிக்கும் போது சார்ஜ் ஷீட்ல வர மாதிரி விக்டிம் ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்டர் கம்ப்ளைண்ட் விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்கொஸ்ட் விட்னஸ் விசாரிப்பாங்க. ஐ விட்னஸ் அதுக்கப்புறம் தான் இந்த லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ்ல சார்ஜ் ஷீட்ல அப்படிதான் வந்திருக்கும். பட் நம்ம என்ன நினைப்போம், ஐ விட்னஸஸ் ஃபர்ஸ்ட் விசாரிச்சாதான் நம்ம அதை பிரேக் பண்ண முடியும். அப்புறம் இதெல்லாமே வந்து ஒன்லி கராபரேட்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ். அதை முதல்ல நம்ம விசாரிக்க ஆரம்பிச்சு அது வந்து டிஃபென்ஸோட கேஸை பாதிக்கும் நம்ம ஃபீல் பண்ணோம்னா அப்ப என்ன பண்ணலாம், அந்த மாதிரி அவங்க எவிடன்ஸ் எடுத்தா நம்ம ஒரு பெட்டிஷன் போடணும். 231 சப்ளாஸ் 2ல என்னன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து ஐ விட்னஸஸ் இனிமேல் தான் விசாரிக்க போறாங்க. ஐ விட்னஸஸ் அவங்கள விசாரிச்சுட்டு இந்த விட்னஸ் விசாரிச்சாதான் உண்மை வெளிப்படும். அதனால வந்து டில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாமின் தோஸ் விட்னஸஸ் தி கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் தீஸ் விட்னஸஸ் மே பி அட்ஜர்ன்ட்னு சொல்லி நம்ம ஒரு மனு கொடுத்தா கோட்டார் ஏத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு ரீசனபிள் கிரவுண்ட் இருந்தா தாராளமா வந்து கோட்டார் வந்து அதை வந்து ஏத்துக்குவாங்க. அதுக்காக 231 சப்ளாஸ் 2ல வந்து அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, எவிடன்ஸ் இப்ப கொடுத்தாச்சு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து விட்னஸ் விசாரிக்கிறார். இப்ப நம்ம கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணணும். அப்படி கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளை எப்படி தயார் பண்ணிக்கணும், அதான் வந்து பேசிக் ஃபேக்ட்ஸ். எப்படி தயார் பண்ணிக்கணும், ஐபிசி, போக்சோ ஆக்ட், ப்ரொஹிபிஷன் ஆக்ட், லாட்டரி சீட் ஆக்ட், கேம்பிளிங் ஆக்ட், இந்த மாதிரி டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், இதெல்லாம் என்ன சொல்றோம், இதெல்லாம் வந்து சப்ஸ்டாண்டிவ் லா. எந்த ஒரு சட்டம் ஒரு குற்றத்தை டிஃபைன் பண்ணி அதுக்கு பனிஷ்மெண்ட்டை சொல்லுதோ, எந்த ஒரு சட்டம் ஒரு மனிதருக்கு வந்து டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து அவங்க டிஃபால்ட் பண்ணா அது ஒரு பனிஷ்மெண்ட் பிரிஸ்கிரைப் பண்ணுதோ, அதுதான் சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸ் நம்ம வந்து இது லான்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ சிஆர்பிசி என்ன, அது ப்ரொசீஜர் லா. ஒரு செஷன்ஸ் கோர்ட், நம்ம செஷன்ஸ் கோர்ட் பத்தி பேசுறோம். செஷன்ஸ் கோர்ட்ல அந்த மாதிரி வயலேஷன் ஆஃப் லா, கிரைமுக்குரிய ஒமிஷன் ஆர் ஆக்ட் கான்ஸ்டிடியூட்டிங் கிரைம் அப்படிங்கிறது எப்படி முன்னிலைப்படுத்தி ப்ராசிக்யூஷன் தரப்புல அதை எப்படி டிஃபென்ஸ் சைட்ல வந்து அதை பிரேக் பண்ணி அந்த அக்யூஸ்ட் வந்து இன்னசென்ட் அல்லது அந்த அக்யூஸ்ட் என்டைட்டில் ஃபார் எக்ஸப்ஷன் இன் ஐபிசி ஜெனரல் எக்ஸப்ஷன் ஆர் எக்ஸப்ஷன் இன் செக்ஷன் 300 ஐபிசி ஆர் மைனர் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எவிடன்ஸ் ஆக்ட். ஸோ எவிடன்ஸ் ஆக்ட்ங்கிறது அட்ஜங்டிவ் லா பிட்வீன் சப்ஸ்டாண்டிவ் லா அண்ட் ப்ரொசீஜர் லா. சப்ஸ்டாண்டிவ் லா இப்போ நம்ம செஷன் ஸ்டைல இப்போ ஐபிசி தான் பார்க்குறோம். ஸோ ஐபிசி நம்மளுக்கு சப்ஸ்டாண்டிவ் லா. அப்போ ப்ரொசீஜர் லாங்கிறது சிஆர்பிசி.
இந்த ரெண்டையும் இணைக்கிறது தான் அந்த அட்ஜெக்டிவ் லா வந்து லா ஆஃப் எவிடன்ஸ். ஸோ லா ஆஃப் எவிடன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்காம நீங்க ஒரு செஷன் ஸ்டைல் நடத்தவே முடியாது. அதை புரிஞ்சுக்காம நீங்க நடத்துனீங்கன்னா யூ ஆர் டூயிங் இன்ஜஸ்டிஸ் யுவர் அக்யூஸ்ட். நான் ஏற்கனவே இந்த பழைய போன லெக்சர்ல சொன்ன மாதிரி நம்முடைய அறியாமையின் காரணமாக நம்மளை வந்து அணுகக்கூடிய விக்டிம் பார்ட்டியோ அல்லது வந்து அக்யூஸ்ட் பார்ட்டியோ அவங்களுக்குரிய நிவாரணம் கிடைக்காம போயிடும். அப்போ எவிடன்ஸ் ஆக்ட் என்னன்னே தெரியாம எப்படி கிராஸ் பண்ண போறீங்க, அல்லது எவிடன்ஸ் ஆக்ட் என்னன்னு தெரியாம எப்படி சீஃப் எக்ஸாமினேஷன் பண்ண போறீங்க ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்? எவிடன்ஸ் ஆக்ட் தெரியாம என்ன டாக்குமெண்ட்டை உள்ள மார்க் பண்ண போறாரு, அட்மிஷன் எப்படி தெரிஞ்சுக்க போறாரு? ஸோ இந்த சாப்டர் 231ல ப்ராசிக்யூஷன் லெட் எவிடன்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, சில பேசிக் ஃபேக்ட்ஸ். நான் வந்து ரொம்ப டீட்டெயிலா எவிடன்ஸ் ஆக்டுக்கு இப்போ போக விரும்பல, ஏன்னா அது ஒரு தனி சாப்டர், தனியாவே நம்ம கிளாஸ் எடுக்கலாம். அது வந்து இதுல நம்ம ஒரு சின்ன ஒரு என்ன சொல்ல பேர்ட்ஸ் வியூம்பாங்க, ஒரு கழுகு பார்வை, அந்த அளவுல மட்டும் நம்ம இதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க, வாட் இஸ் தி பிரின்சிபிள் ஆஃப் லா ஆஃப் எவிடன்ஸ்? லா ஆஃப் எவிடன்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா 167 செக்ஷன்ஸ். சும்மா ரேண்டமா படிச்சா நீங்க எதை எப்படி விளங்க போறீங்க? அது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா 4 பிரின்சிபிள்ஸ் அடிப்படையில தான் அந்த லா ஆஃப் எவிடன்ஸே கட்டமைக்கப்பட்டிருக்கு. இட்ஸ் பில்ட் ஆன் 4 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லா. நம்பர் 1 என்ன? எவிடன்ஸ் மஸ்ட் பி கன்ஃபைன்டு டு மேட்டர் இன் இஷ்யூ. வழக்குல என்ன பிரச்சனையோ அதை பொறுத்து தான் நம்ம எவிடன்ஸே கொடுக்கணும். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? செக்ஷன் 3 ஃபேக்ட் இன் இஷ்யூ. ஸோ ஃபேக்ட் இன் இஷ்யூ, எவிடன்ஸ் ஆக்ட்ல ஃபேக்ட் இன் இஷ்யூ. ஸோ ஃபேக்ட் இன் இஷ்யூ என்னன்னு தெரியலன்னா நம்ம என்ன வழக்கு நடத்த முடியும் சொல்லுங்க பார்ப்போம். கிரிமினல் கேஸ் பொறுத்தவரைக்கும் ஃபேக்ட் இன் இஷ்யூனா என்ன? ஏ இஸ் சார்ஜ்டு வித் மர்டர் ஆஃப் பி. ஏ பியை கொலை செய்து விட்டார். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு மோட்டிவ் சொல்லுவாங்க, ஒரு ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க. அந்த ப்ரிப்பரேஷன் அடிப்படையில அவர் என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதை எப்படி அட்டம் பண்ணாரு, அந்த அட்டம் பண்ணது எப்படி கடைசியில கொலையில் முடிந்தது, இது எல்லாமே ஒரு ஃபேக்ட். இல்ல மேஜர் ஃபேக்ட் என்ன? வெதர் ஏ மர்டர் பி. அடுத்து என்ன? வெதர் ஏ ஹேஸ் ஏ மோட்டிவ் டு கில் பி. மூணாவது என்ன? வெதர் தி ஏ ஹேஸ் இன்டென்ஷன் ஆர் டிசைன் ஹவு டு கில் பி. அடுத்து என்ன? வாட் ப்ரிப்பரேஷன் மேடு பை ஏ டு கில் பி. இப்படி ஃபேக்ட் இன் இஷ்யூல நீங்க பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் பிரிச்சு பார்த்து நீங்க அந்த சார்ஜ் ஷீட் முழுமையா படிச்சு ஒன்ஷன் ஸ்டேட்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும் பொழுது கோட்டார் வந்து என்ன சார்ஜ், என்ன செக்ஷன் மேட் அவுட் ஆச்சுன்னு எழுதுறாரோ அந்த செக்ஷனோட இன்கிரீடியன்ஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுட்டு கேள்வி கேட்டா தான் அந்த கேஸ்ல வந்து நீங்க வெற்றி பெற முடியும். ஆக என்ன? ஃபர்ஸ்ட், எவிடன்ஸ் மஸ்ட் பி கன்ஃபைன் டு மேட்டர் இன் இஷ்யூ. ரெண்டாவது என்ன? ஹியர்சே எவிடன்ஸ் மஸ்ட் நாட் பி அட்மிட்டட் இன் எவிடன்ஸ். கேள்விப்பட்ட சாட்சியன்னு ஒருத்தர் வந்தாருன்னா அது should not be admitted. கேள்விப்பட்ட சாட்சியம்னா என்ன? நான் கண்ணில் பார்க்கல, ஆனா நான் என்ன சொல்றேன், ராமசாமி என்ற சொன்னாரு, ஏதா வந்து பிஏ கொன்னாரு, அவர் பார்த்தாராமா அப்படின்னா அது ஹியர்சே எவிடன்ஸ். என்ன ஒரு விட்னஸா ப்ராசிக்யூட்டர் வந்து சைட் பண்ணி, ஐஓ சைட் பண்ணி ப்ராசிக்யூட்டர் என்னை வந்து பெட்டி ஏற்றினார்னா கோர்ட் ஷுட் நாட் அலோவ் மீ டு டாக் பிகாஸ் ஐ எம் ஹியர்சே எவிடன்ஸ். நான் கண்ணிலேயே பார்க்கலையே. ராமசாமி சொன்னாரு ஏன் பிஏ கொண்டாரு, நம்ம அவர் பார்த்தேன்னா அது எப்படி எவிடன்ஸ் ஆகும்? காரணம், ஒரு சாட்சியம் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி சத்தியத்தின் பேர்ல எதிரி முன்னிலையில் அல்லது ஆப்சண்டா இருந்தாலும் எதிரின் வழக்கறிஞர் முன்னிலையில் கொடுக்கும் சாட்சியம் தான் சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸ்ல பொய் இருந்தால், பெர்ஜுரி இருந்தால், அந்த விட்னஸ் வில் பி
suited for or prosecuted for perjury offense. இப்ப என்ன பெட்டி ஏத்துறீங்க? நான் என்ன சொல்றேன், ராமசாமி சொன்னாரு ஏ வந்து பிஏ கொண்டார் அவர் பார்த்தாருன்னா எனக்கு எதாவது கடப்பாடு இருக்குதா? எம்எல் நீங்க வந்து கேஸ் போட முடியுமா? நான் சொல்றது பொய்ன்னு சொல்லி நீங்க நாளைக்கு எம்எல் கேஸ் போட முடியுமா? இல்ல எனக்கு தான் என்ன பொறுப்பு இருக்குது? நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். ஸோ இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் not admitted in the legal parlance. So hearsay evidence must not be admitted in the evidence. But அதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்குது. என்ன? செக்ஷன் 6 of the evidence act. இன்னொன்னு செக்ஷன் 32 subclass 1 of the evidence act. 32 subclass 1 என்ன? டையிங் டிக்ளரேஷன். இப்போ செக்ஷன் 6 of the evidence act என்ன? இப்போ வந்து ஏ வந்து ஒரு ரூம்ல இருக்காரு, பி அவரை குத்துறாரு, நான் அடுத்த ரூம்ல இருக்கிறேன், எனக்கு அவங்க என்ன நடக்குன்னு தெரியாது. அந்த ரூம்ல ஏ கத்துறாரு, பி என்ன குத்துறான் அப்படின்னு கத்துறாரு. சத்தத்தை கேட்டு நான் ஓடி போறேன். நான் போகும்போது பி வெளியே வந்துடுறாரு. அப்ப நான் குத்துனதை கண்ணில் பார்த்தேன்னா இல்ல. ஆனா நான் உள்ள போறேன். அவரு வந்து இறக்காம இருந்திருந்தா என்கிட்ட சொல்லுவாரு, இது மாதிரி இப்ப பாரு என்ன குத்திட்டு போறேன், இந்த கத்தியில குத்திட்டு போறேன், கத்தி தூக்கிட்டு போறான்னு சொல்லுவாரு. அவர் அப்பவே இறந்துட்டாருன்னு அது பிகம் டையிங் டிக்ளரேஷன் 32(1) பிரகாரம் இட் இஸ் அட்மிட் எவிடன்ஸ். அதே சமயம் அவர் வந்து நான் உள்ள போறேன், அவர் வந்து கத்தி கூட்டு போட்டு மயக்கமா இருக்காரு, அவர் வந்து நான் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறேன், அங்க இருந்தா அப்புறம் இறந்து போறாரு, நான் கண்ணில் பார்க்கல. பட் அதே சமயம் அவர் கத்துனதை நான் கேட்டேன். அது ஹியர்சே தான். அவர் வந்து நான் கண்ணில் பார்க்காதோன்னு அவர் சொல்றாரு, இது என்ன ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்சன். ஒரு கொலை முயற்சி நடக்கும் பொழுது நான் அருகில் இருந்திருக்கிறேன், ஆனா நான் கண்ணில் பார்க்கல. பட் நான் அப்பவே என் காதல விழுகுது, என்னன்னு ஏன் கத்துறாரு பி எனக்கு குத்துறான் கத்தியில. இன்னொரு சர்க்கம்ஸ்டன்ஸ் பாருங்க. இப்ப நான் வந்து அவர் ரோட்ல ஒருத்தர் இருக்காரு, நான் டீ சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, வந்து ஒருத்தர் ஐயோ அப்படின்னு கத்தி விழுகிறாரு. நான் திரும்பி பாக்குறேன், அவர் வந்து அதை குத்துப்பட்டு அவர் படுக்கிறாரு. அங்கேயிருந்து ஒரு மனுஷன் ஓடிட்டு இருக்காரு. இப்ப நான் பக்கத்துல போறேன், ஐயா என்னங்கன்னு கேட்கறேன். பாருங்க அந்த ஓடுறாரு பாருங்க, அந்த ராமசாமி என்னை கத்தியில குத்திட்டு ஓடுறாருங்க, கத்தி தூக்கிட்டு போறாருங்கன்னு சொன்னாருன்னா அதுவும் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்சன். அதான் செக்ஷன் 6 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட் ரெஸ் ஜஸ்டின்னு ஒரு பிரின்சிபல். ஸோ இது வந்து ஹியர்சே எவிடன்ஸ்ங்கிற அந்த கான்செப்ட்ல ஹிட் ஆகாது. அடுத்து என்ன? தி பெஸ்ட் எவிடன்ஸ் மஸ்ட் பி கிவன் இன் ஆல் கேசஸ். மூணாவது பிரின்சிபல். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், எவிடன்ஸ் மஸ்ட் பி கன்ஃபைன் டு மேட்டர் இன் இஷ்யூ. ரெண்டாவது, ஹியர்சே எவிடன்ஸ் மஸ்ட் நாட் பி அட்மிட்டட் இன் எவிடன்ஸ். மூணாவது, பெஸ்ட் எவிடன்ஸ் மஸ்ட் பி கிவன். பெஸ்ட் எவிடன்ஸ்னா என்ன? நான் கண்ணில் பார்த்துருக்கணும், நான் காதால கேட்டிருக்கணும், நான் தொட்டு உணர்ந்திருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஆள் யாரு? நான் தான் டைரக்ட் எவிடன்ஸ். நான் வாயில வந்து சொல்றேன், தட் இஸ் கால்ட் ஓரல் எவிடன்ஸ். இதுதான் பெஸ்ட் எவிடன்ஸ். ஓரல் எவிடன்ஸ் எது பெஸ்ட் எவிடன்ஸ்? நான் கண்ணில் பார்த்துருக்கணும், என் காதல கேட்டிருக்கணும், நான் தொட்டு உணர்ந்திருக்கணும். ஸோ நான் தான் பெஸ்ட் எவிடன்ஸ் ஓரல் எவிடன்ஸ் பொறுத்தளவுக்கு. டாக்குமெண்ட் எவிடன்ஸ் என்ன? பிரைமரி எவிடன்ஸ். ஒரு சேல் டீடு, அதை பேஸ் பண்ணி தான் அந்த கேஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஒரிஜினல் சேல் டீட் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். அதான் பெஸ்ட் எவிடன்ஸ். சப்போஸ் அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் எவிடன்ஸ் கொடுக்க முடியல, அது காரணம் அந்த ஒரிஜினல் சேல் டீட் வந்து எதிர்பார்த்திட்டே இருக்கலாம், அல்லது அது காணாம போயிருக்கலாம், அல்லது அது கிழிஞ்சு போயிருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணணும்? நான் அதை மாதிரி கோர்ட்ல நிரூபிக்கணும். அந்த ஃபேக்ட் நிரூபிச்சேன்னா கோர்ட் வில் பெர்மிட் மீ டு லெட் செகண்டரி எவிடன்ஸ். அந்த செகண்டரி எவிடன்ஸ் என்ன? செக்ஷன் 65 எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் செகண்டரி எவிடன்ஸ்னா என்ன வருது? நான் முதல் ப்ரூவ் பண்ணணும் சட்டம் 5 சர்க்கம்ஸ்டன்ஸ் மென்ஷன் இன் இட். ஏன் என்னால பிரைமரி எவிடன்ஸ் கொடுக்க முடியலன்னு சொல்லி அதுல ஏதோ ஒண்ணு நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன், கோர்ட்டார் என்ன பெர்மிட் பண்ணுவாங்க. செகண்ட் எவிடன்ஸ்ல என்ன சொல்லலாம்? ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஜெராக்ஸ் காப்பிங்கிறது சரியான வேர்டு அல்ல, அது பேர் போட்டோ காப்பியர்னு சொல்லணும். ஜெராக்ஸ்ங்கிறது அந்த மிஷினை கண்டுபிடிச்ச ஒரு கம்பெனி, அதுக்கப்புறம் நிறைய கம்பெனி வந்துருச்சு, அந்த கம்பெனி பேரு ஜெராக்ஸ் அல்ல, வெவ்வேறு பேர்ல வருது. ஸோ அதை போட்டோ காப்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அப்ப என்ன ஒண்ணு, அது வந்து போட்டோ காப்பிங்கிற வார்த்தை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து என்ன சொல்லலாம், கார்பன் காப்பி, இல்லாட்டி ப்ரிப்பேர் இன் ட்ரிப்ளிகேட் டூப்ளிகேட், நம்ம கவுண்டர் ஃபைல் சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி விஷயம். இந்த இந்த மாதிரி வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி செகண்டரி எவிடன்ஸா நிரூபிக்கலாம். ஸோ பெஸ்ட் எவிடன்ஸுங்கிறது இதுதான். இதுதான் கோர்ட்டார் வந்து எதிர்பார்க்கிறாங்க. அடுத்து 4வது பாயிண்ட் என்ன, இவ்வளவு நடந்தாச்சு, அப்ப யாரு தான் அந்த நிரூபிக்கிற பொறுப்பை ஏத்துக்கணும்? அதுதான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் தி கேஸ். யார் பேர்ல வரும்? செக்ஷன் 101, 102 எவிடன்ஸ் ஆக்ட் படிச்சு பாருங்க. யார் நீதிமன்றத்துக்கு வந்து, இப்போ நம்ம கொலை கேஸ் எடுத்துக்குவோம், ப்ராசிக்யூஷன் என்ன சொல்லணும், ஏதான் வந்து பிஏ கொலை செய்தா அப்படின்னு வந்து நிரூபிச்சு தண்டனை வாங்கி தரணும்னு அவங்க தான் வராங்க. அப்ப பர்டன் யார் பேர் இருக்கு? அவங்க பேர். So the burden is on the person who asserts positively the crime committed by the accused. So இதான் burden of proof அப்படின்னு சொல்லணும். அப்ப ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப் ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்ன? ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப் ஒரு பர்டிகுலர் ஃபேக்ட், அதை யார் நிரூபிக்கிறது அப்படின்னு வரும்போது, உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம்னா, இப்போ வந்து இந்த கொலை கேஸ்ல இறந்து ஒருத்தர் வந்து கொள்ளை அடிச்சு கொலையும் பண்ணிட்டு போயிடும். கேஸ்ல வந்து அந்த கொலை செய்த விவரங்களை அவங்களால நிரூபிக்க முடியாம போனாலும் விக்டிமோட ஜுவல்ஸ் வந்து அக்யூஸ் கையில் இருக்கிறது நிரூபிக்கிறாங்க. அப்ப எப்படி வந்து அந்த 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 அக்யூஸ்ட் விக்டிமோட ஜுவல்ஸ் அக்யூஸ் கைக்கு வந்தது அப்படின்னு வரும்போது அந்த ஃபேக்ட் நிரூபிச்ச உடனே தி ஓனர்ஷிப் டு தி அக்யூஸ்ட் டு கிவ் எக்ஸ்பிளனேஷன். அப்ப அந்த ஃபேக்டை பொறுத்தளவுக்கு அக்யூஸ்ட் என்ன சொல்லணும், இது வந்து வேற ஒருத்தர் வந்து என்கிட்ட கொடுத்தாருங்க, இது என்ன சொல்லு எனக்கு தெரியாது, நான் ஜெனுவனா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அல்லது நான் ரோட்ல பார்த்தேங்க, சும்மா கடந்துச்சு, சரி எடுத்து வச்சுட்டு யாராச்சும் வந்து வாங்குவாங்களான்னு சொல்லி காத்துட்டு இருந்தேன், நான் சம்மந்தமா பேப்பர்ல விளம்பரம் பண்ணேன், ஆர் நான் இந்த மாதிரி எடுத்துட்டு நான் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுத்தேன், ஐயா ரோட்ல பார்த்தேன் இந்த ஜுவல்லரின்னு கொடுத்தேன், அவங்க எம்எல்ஏ திருப்பிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். வாட் எவர் மேபி, ஒரு ஃபேக்ட் அக்யூஸ்டுக்கு எதிராக நிரூபிக்கப்படும் போது அதுக்குரிய விளக்கத்தை அந்த ஓனர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுது அக்யூஸ்டுக்கு. அதை யார் வந்து நிரூபிக்கணும்? அக்யூஸ்ட் நிரூபிக்கணும். அதான் ஓனர்ஸ் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்றாங்க. அது போக நீங்க பாத்துட்டீங்கன்னா கிரிமினல் கேஸை பொறுத்தவரைக்கு நீங்க வந்து ஜெனரல் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்றீங்க ஐபிசில. ஜெனரல் எக்ஸெப்ஷன்ங்கிறது வந்து சாப்டர் 4 ஆஃப் தி ஐபிசி. என்னென்ன இருக்குது? கன்சென்ட், லூனசி, ரைட் ஆஃப் பிரைவேட், இந்த 3 முதல் அவைலபிள். இதை நீங்க பிளேட் பண்றீங்க. அப்ப இது யார் நிரூபிக்கணும்? இந்த பர்டன் யார் பேர்ல வருது? 105 பிரகாரம் இட் இஸ் ஆன் தி அக்யூஸ்ட். ஸோ ஒன்ஸ் ப்ராசிக்யூஷன் நீங்க தான் அந்த ஹோமிசைடு பண்ணீங்க, அதாவது ஏ வந்து பிஏ கொலை செஞ்சது அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்கன்னா அது எக்ஸெப்ஷன்ல வரணும். சாப்டர் 4 ஆஃப் தி ஐபிசில இருக்கிற எக்ஸெப்ஷன்ல வரணும்னா செக்ஷன் 105 எவிடன்ஸ் ஆக்ட் சொல்லுது, தி பர்டன் இஸ் ஆன் தி அக்யூஸ்ட். அதே சமயம் வந்து 106 எவிடன்ஸ் ஆக்ட் ஒன்று இருக்கு. ஒரு சர்க்கம்ஷியல் எவிடன்ஸ் கேஸ்ல லாஸ்ட் சீன் டுகெதர், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐ விட்னஸ் இல்லை. ஏ வந்து பிஏ கொலை பண்ணதுக்கு ஐ விட்னஸ் இல்லை. ஆனா ஏயும் பியும் கணவன் மனைவி. ஏ வந்து நைட்டு அவங்க 2 பேரும் ஒன்னா தங்கியிருக்காங்க. காலையில வந்து ஏ வந்து வெளியே போறாரு, கதவு திறந்து கிடக்குது, பக்கத்துல வெட்டி பாக்குறாங்க, அந்த பிங்கிற மனைவி கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க. இப்ப எல்லாரும் சாட்சி சொல்றாங்க, ஐயா நைட் அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் சின்ன வாக்குவாதம் எல்லாம் இருந்தது, சண்டை போட்டு கத்திட்டு இருந்தாங்க, இது யூஸ்வலா டெய்லி நடக்கிறது தானே அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டோம், நாங்க அதை மைண்ட் பண்ணல. அடுத்த நாள் காலையில பார்த்தா அவர் பாட்டுக்கு போற கதவு திறந்து கிடக்குதுங்க, வேகமா ஓடிட்டு இருந்தாரு, என்னமோ ஏதோ நாங்க உள்ள எட்டி பார்த்தோம், அந்த பொண்ணு வந்து இறந்து கிடக்குறா, கழுத்துல வெட்டு, வயிற்றுல குத்து, அப்படி இருக்கு அப்படி சொன்னாங்கன்னா இது வந்து லாஸ்ட் சீன் தியரி. இப்ப பர்டன் யார் பேர்ல? அக்யூஸ்ட் பேர்ல. இதுதான் 106 எவிடன்ஸ் ஆக்ட். when a special knowledge is within the accused about a fact, he must prove it. லாஸ்ட் சீன் தெரியல, அவர் தான் சொல்லணும் எப்படி அவர் மனைவிக்கு அந்த காயம் ஏற்பட்டது, ஏன் அவர் வேகமா ஓடி போனார், என்ன காரணம் அப்படிங்கிறத அவர் சொல்லணும்.
அவர் ஒருவேளை அது ஆக்சிடென்ட் எடுத்து கூட அவர் சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு அருவா மேல விழுந்துட்டாங்க, அவங்க வயிற்றுல காயம் பட்டுருச்சு, ஐயோன்னு சொல்லி காப்பாற்ற வேண்டி நான் உடனே டாக்டரை தேடி போனேன், டாக்டரை கூட்டி வரைக்கும் தான் போனேன், நான் வந்து மருந்து கடைக்கு போனேன், மருந்து வாங்கிட்டு வரலான்னு போனேன், ஒரு டாக்ஸி பிடிக்கிறதுக்காக போனேன், அதுக்குள்ளார இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை பிடிச்சிட்டாங்க, என்னமோ நான் தான் கொலை பண்ணிட்டு நினைச்சிட்டாங்க, பொய்யுங்க அப்படிங்கிற மாதிரி விளக்கங்கள் யார் சொல்லணும்? லாஸ்டின் தியரியில அது நிரூபிக்கப்படும் பொழுது அக்யூஸ்ட், அதான் செக்ஷன் 106 எவிடன்ஸ் ஆக்ட். ஸோ இதெல்லாம் நீங்க மனசுல மூல் வாங்கணும். ஒரு விட்னஸ் பாக்ஸ்க்கு வராரு, நீங்க கேள்வி கேட்க போறீங்க, எதை கேட்க போறீங்க? மோல் இந்த பிரின்சிபல் ஆஃப் லால 1 to 4 இவர் ஃபிட் ஆகுறாரா அப்படின்னு நீங்க பார்க்கணும். நீங்க அப்செக்ட் பண்ணணும். என்னென்ன காத்துக்கிட்ட அப்செக்ட் பண்றேன்னா கோர்ட்டார் வந்து அப்செக்ஷன் எழுதிப்பாங்க. அடுத்து என்ன பண்ணணும்? பார்டர் யாரு பேர் நீங்க முடிவு பண்ணிக்கணும். கேஸ் நடத்தும் பொழுது ஒரு கொலை கேஸ்ல நம்ம ரைட்டா ப்ரிவென்ஸ் ப்ளீட் பண்ண போறோம், லூனசி ப்ளீட் பண்றோம், பைத்தியம் சொல்ல போறோம், இந்த சம்பவம் நடக்கும்போது கன்சென்ட் சொல்ல போறோம் அப்படின்னு வந்துச்சுன்னா அப்ப அதுக்குரிய கேள்வி கேட்டுட்டு வரணும். ஐ விட்னஸ் கிட்ட மற்ற விட்னஸ் எல்லாம் கேட்கணும். அப்படி டிஃபென்ஸ் என்னன்னே தெரியாம நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஸோ யூ மஸ்ட் ஆர்ம்டு வித் ஃபேக்ட்ஸ் அண்ட் லா. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், நீங்க வந்து அந்த 105 எவிடன்ஸ் ஆக்ட், 106 எவிடன்ஸ் ஆக்ட், 101, 102 பர்ன் ஆஃப் ப்ரூஃப் யாரு பேர தெரிஞ்சு அதுக்கேற்ப நீங்க இந்த ட்ரையல்ல வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். அடுத்து உங்களுக்கு நீங்க என்ன பார்க்க வேண்டியிருக்குது? ப்ரிசம்ஷன்ஸ். எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 4 மே ப்ரிசியூம், சல் ப்ரிசியூம் அண்ட் கன்க்ளூசிவ் ப்ரீஃப்னு ஒரு 3 விஷயங்கள் சொல்லப்படுது டெஃபினிஷன். அந்த மே ப்ரிசியூமுக்கு நிறைய செக்ஷன் இருக்கு எவிடன்ஸ் ஆக்ட்ல. அது வந்து சிலது உங்களுக்கு ஆதரவா இருக்கும், அக்யூஸ்டுக்கு ஆதரவா இருக்கும், சிலது வந்து ப்ராசிக்யூஷன் ஆதரவா இருக்கும். அப்ப ப்ராசிக்யூஷன் ஆதரவா இருந்தா அதை எப்படி பயன்படுத்துங்கிறது பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு தெரியும். அக்யூஸ்டுக்கு ஆதரவா இருந்தா அதை எப்படி பயன்படுத்துங்கிறது அக்யூஸ்ட் அட்வொகேட்டுக்கு தெரியாது. ஸோ மே ப்ரிசியூம்னா என்ன, சல் ப்ரிசியூம் அதே மாதிரி ஏகப்பட்ட செக்ஷன்ஸ் வருது, ஒவ்வொரு ஃபேக்டை பொறுத்து அது என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னா என்ன, அது எப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுவும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஆரம்பிக்கணும். செஷன்ஸ் கோர்ட்ல இலக்கு இல்லாம நீங்க ஒரு வழக்கை நடத்தவே முடியும். உங்க டெஃபினைட் ஸ்டாண்டுன்னு கோர்ட்டாருக்கு தெரியணும். நீங்க எதை நோக்கி உங்களுடைய முடிவை எடுத்துட்டு போறீங்கிறது கோர்ட்டார் புரிஞ்சுக்க முடியும். நீங்க சம்மப் பண்ணும்போது கோர்ட்டார் தெரிஞ்சுக்குவாங்க நீங்க வந்து உங்க கட்சிக்காரருடைய நடந்த நிகழ்வு என்னன்னு முன்னிலைப்படுத்தி அவரை வந்து நீங்க ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ்ல அக்கிட்டல் வாங்குறீங்களோ, இல்ல எக்ஸப்ஷன் டு 300 சிஆர்பிஸ்ல லெசர் பனிஷ்மெண்ட், 300 ஐபிஎஸ்ல லெசர் பனிஷ்மெண்ட், இது 304 பார்ட் 1 பார்ட் 2 ஐபிஎஸ்ல லெசர் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத வாங்கி தரீங்களா? இல்ல வந்து மைனர் அஃபென்ஸ்னு செக்ஷன் 222 எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம், இது சிஆர்பிசி பிரகாரம் நீங்க மேஜர் அஃபென்ஸ் மைனர் அஃபென்ஸ் மாத்தி 326, 325, 324, 323 வாங்கி தரீங்களா? அப்படிங்கிறது எல்லாமே நீங்க எப்படி எடுத்துட்டு போறீங்கிறது கொண்டு போனால்தான் உங்களுடைய அக்யூஸ்டுக்கு நீங்க வந்து உண்மையிலேயே உங்க கடமையை செஞ்சேங்க அர்த்தம். அதே சமயம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் அவர் வந்து ஆஸ் அ பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருந்து என்ன எவிடன்ஸ் வந்து முன்னிலைப்படுத்தப்படுகிறதோ அதை எந்த டேம்பரிங் இல்லாம அவர் அது கோர்ட்டாருக்கு உதவி பண்ணணும். ஏன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேலையும் டிஃபென்ஸ் லாயர் வேலையும் ஒரு விக்டிம் அட்வொகேட்டோட வேலையும் என்ன? கோர்ட்டாருக்கு உண்மை என்னன்னு தெரியும், கோர்ட்டாருக்கு வந்து உண்மை என்னன்னு தெரியும். அப்ப அதுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம அங்க வரோம். ஏன்னா யாருமே அந்த சம்பவத்தை பார்க்கல, இன்ஸ்பெக்டரும் பார்க்க கிடையாது. ஸோ புகார் கொடுத்தவங்க, பாதிக்கப்பட்டவங்க, அவங்க தான் வந்து சாட்சி சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் அக்யூஸ்ட், சம்பந்தப்பட்ட அக்யூஸ்டுக்கு சில விவரங்கள் தெரியும். ஸோ இதெல்லாம் முன்னிலைப்படுத்தும் போதுதான் உண்மையை நோக்கி பயணப்படுத்தி நம்ம அந்த அக்யூஸ்டை விடுதலை பண்ணலாம், மன்னிச்சு விடலாம், சிறிய தண்டனை தரலாம். இத்தனைக்கு நம்ம தான் மூணு அட்வொகேட்ஸ் அதுல வந்து ஹெல்ப் பண்ணணும். இது ஒரு பக்கம். இன்னொன்னு என்ன நீங்க பார்க்கணும், நீங்க குறுக்கு விசாரணை செய்ய ஆரம்பிக்கணும். குறுக்கு விசாரணை செய்யக்கூடிய பர்பஸ் என்ன? ஒரு விட்னஸ் வராரு, ஐ விட்னஸா வராரு, சாட்சி சொல்றாரு, குறுக்கு விசாரணை பர்பஸ் என்ன? அதான் செக்ஷன் 146 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். சில விஷயங்கள் நீங்க மனசுல வாங்கிட்டா தான் கோர்ட்டார் வந்து தலையிட மாட்டாங்க, இல்லைன்னா கோர்ட்டார் வந்து தலையிடுவாங்க. கோர்ட்டார் தலையிடுறது நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. ஏன்? நீங்க ஷுட் நாட் வயலேட் தி பிரின்சிபல் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன். செக்ஷன் 146 என்ன சொல்றது எவிடன்ஸ் ஆக்ட்? when a witness is cross examined
he may, in addition to question hereafter referred to, be asked any question which tend to test his veracity, to discover who he is and what his position in life, and to shake his credit by injuring his character. மூணுதான். So question lawful cross examination என்ன? To test his veracity. அவனுடைய உண்மைத்தன்மை கேள்விக்குறியாக்கும். விட்னஸோட உண்மைத்தன்மை கேள்விக்குறியாக்கும். அடுத்து என்ன? உண்மையில அந்த விட்னஸ் யாரு? அக்யூஸ்டுக்கு எதிரியா, இல்ல விக்டிம் பார்ட்டிக்கு வேண்டியவரா, யார் அவரு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நீங்க கொண்டு வர வேண்டாமா? ஏன் அவர் அக்யூஸ்டுக்கு எதிராக சாட்சி சொல்றாரு, விக்டிம்க்கு ஆதரவா ஏன் சாட்சி சொல்றாரு? சோ அப்ப என்ன பண்ணணும்? ஹூ இஸ் ஹி? வாட் இஸ் பொசிஷன் இன் லைஃப்? அவருடைய வாழ்க்கை தரத்திலேயே அவர் உண்மை சொல்லக்கூடிய வாழ்க்கை தரம் இருக்கா, இல்ல பொய் சொல்லுது அவங்க வாடிக்கையா வச்சுட்டு இருக்கிறாரா? நீங்க பாக்கலாம், சில கேஸ்ல ஸ்டாக் விட்னஸ் வந்துட்டே இருப்பாங்க. ப்ராசிக்யூஷன் தரப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா கன்ஃபெஷன் ரெக்கவரி இல்ல, சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கடைக்கு டீ ஊத்த வரவங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல டீ ஊத்த வரவங்க, அப்புறம் அங்க போலீஸ் ஸ்டேஷனை கிளீன் பண்ணி கொடுக்குறவங்க, மெக்கானிக்கு, அவங்களுடைய ஸ்டேஷனுக்கு எதிரில் வெளியேக்கிற ஆவக்கர்ஸ்பாங்க, நடைபாதை வியாபாரிகள், இவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன, போலீஸோட தயவு வேணும். அதனால ஒரு கன்ஃபெஷன்ல பார்த்துட்டீங்கன்னா ஒரு அப்சர்வேஷன் விட்னஸ் ஆகவோ ரிக்கவரி விட்னஸ் ஆகவோ வந்தாங்கன்னா, இவங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, ஹூ இஸ் ஹி அண்ட் வாட்ஸ் ஹிஸ் பொசிஷன் இன் லைஃப், இவரெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப சில கேஸ் அந்த மாதிரி நாங்கெல்லாம் எடுத்திருக்கிறோம். ஒரு கொலை கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்னிடிச்சு நாங்க நடத்தின கேஸ்ல ரிக்கவரி விட்னஸ்னு ஒரு 2 பேர்த்த போட்டிருந்தோம். அது சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் கேஸ்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஓதிமலை அடிவாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனிதர் காயம் போட்டு இறந்து கிடக்குறாரு. அது 1 வாரம் கழிச்சு தான் தெரிய வருது. அந்த வழக்கை நாங்க நடத்துறோம். அதுல அவங்க கன்ஃபெஷன் ரிக்கவரின்னு சொல்லி போட்டு அந்த இறந்து போனவருடைய ஒரு துணிமணி, அப்புறம் இவரு அக்யூஸ்டோட ரத்தம் படிஞ்ச துணிமணின்னு சொல்லிட்டு அதை ரிக்கவரி பண்றதுக்கு ஒரு 2 விட்னஸை செட் பண்ணோம். பட் அந்த லோக்கல் அட்வொகேட் அவர் என்ன பண்ணாருன்னா, சார் இந்த விட்னஸ் எல்லாம் 2-3 கேஸ் நானே விசாரிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நாங்க அவர்கிட்ட என்ன சொன்னோம்னா, நீங்க கோர்ட்ல அந்த சாட்சியம் பிளஸ் அந்த சார்ஜ் ஷீட் அதோட சர்டிபிகேட் காப்பி வாங்கி கொடுங்க அப்படின்னு. ஸோ அந்த லோக்கல் அட்வொகேட் அப்ளை பண்ணி ஒரு 3 கேஸ் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அந்த விட்னஸ் வித் பாக்ஸ்க்கு வந்த உடனே நம்ம அவர் தொழில் பத்தி எல்லாம் கேட்டா, அவர் நாங்க அவரை பாப்பா இந்த ஒரு கேஸ்ல நீ சாட்சி சொல்லியிருக்கிறப்ப பாருப்பா உன் கையில் இருக்குது பார்த்து சொன்னா, ஆமாங்க அப்படின்னு. பாருப்பா இந்த கேஸ படி நீ ஒரு பல வியாபாரின்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொன்னா, ஆமா அப்படிதான் சொல்லியிருக்க அப்படின்னு. அப்புறம் இன்னொரு கேஸ் பாருப்பா, இந்த மாதிரி கேஸ் நீ சாட்சி சொல்லிக்க, இதே மாதிரி கன்ஃபெஷன் இருக்கவனுக்கு அதுல நீ ஒரு ஸ்கூட்டர் மெக்கானிக் சொல்லியிருக்கிற பாருப்பானா, ஆமா நான் சொல்லியிருக்கேனுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொரு கேஸ்ல பாத்தீங்கன்னா கன்ஃபெஷன் ரிக்கவரிக்கு போலீஸ் காமிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா டீ வியாபாரிங்கிறாரு. இப்படி அவர் பாட்டுக்கு ஒவ்வொரு அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலாசம் மாத்தி சொல்லியிருக்காரு. நான் முதல்ல அவரை கேட்கிறேன் என்னன்னு சொல்லி, ஏப்பா நீ ஒரு அட்ரஸ் இந்த கேஸ்ல கொடுத்துருக்கே, அது எவ்வளவு வருஷமா இருக்கிற? 10 வருஷம் இந்த அட்ரஸ் தான் குடியிருக்கிறேன். நாங்க லோக்கல் கோர்ட்ல இருந்து இடத்துல பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்குள்ள வந்ததுதான். ஒவ்வொரு அட்ரஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாக் விட்னஸ்ங்கிறது we are able to prove before the court. Thereby the confession was displayed by the trial. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த செக்ஷன் டு டிஸ்கவர் who he is and what is his position in life, எதுக்காக அதை கொண்டு வரும் மூலம்தான் டு டெஸ்ட் his veracity. அடுத்து என்ன டு ஷேக் his credit. அவர் சொல்ற சாட்சியத்துல இருக்கிற முரண்பாடை எடுத்து சொல்வதன் மூலம் அவர் நம்பகத்தன்மை அவருக்கு இல்லைங்க, அவர் யோசனைப்படி எது வேணா சாட்சி சொல்லுவார் அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். டு ஷேக் his credit. இது நம்ம தெரியாம எப்படி கிராஸ் பண்ண முடியும் சொல்லுங்க? ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன் பர்பஸ் என்ன? இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன, 155 எவிடன்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது? 155 எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் தி கிரெடிட் ஆஃப் அ விட்னஸ் may be impeached in the following ways by adverse party அப்படின்னு சொல்றாங்க. என்ன? by evidence of person
who testify that the day from the knowledge of the witness believe him to be unworthy of credit. இப்போ நான் சொன்னேன் அல்லவா, அந்த மாதிரி அந்த லோக்கல் அட்வொகேட் எடுத்து கொடுத்த அந்த சர்டிபிகேட் காப்பி டிபோசிஷன் வச்சு நம்ம கேள்வி கேட்டு அவர் நம்ப முடியாதுன்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, பை ப்ரூஃப் தட் தி விட்னஸ் ஹாஸ் பின் பிரைவ்டு ஆர் ஹாஸ் அக்செப்டட் ஆஃபர் ஆஃப் பிரைவ் ஆர் ரிசீவ்ட் எனி அதர் கரப்ட் இன்டியூஸ்மெண்ட் டு கிவ் எவிடன்ஸ். அந்த மாதிரி சில விட்னஸ் எல்லாம் வருவாங்க. அந்த விட்னஸ் நம்ம வந்து we are able to prove அவர் வந்து காசுக்காக தான் சாட்சி சொல்ல வந்திருக்காரு, இல்ல காசு இனிமேல் வாங்கிட்டு சாட்சி சொல்ல வந்திருக்காருங்கிறத நம்ம அவர் எவிடன்ஸ்ல கொண்டு வரணும். அடுத்து என்ன சொல்ல வராங்க, பை ப்ரூஃப் ஆஃப் ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் இன்கன்சிஸ்டன்ட் வித் எனி பார்ட் ஆஃப் எவிடன்ஸ். இப்போ அப்படின்னா என்ன, செக்ஷன் 157 ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட். இன் ஆர்டர் டு கராபரேட் தி டெஸ்டிமனி ஆஃப் எனி விட்னஸ் எனி ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் made by such witness relating to the same fact adjar about the time when it took place. இது நம்பர் 1. இன்னொன்னு என்ன இருக்கு, 145 எவிடன்ஸ் ஆக்ட். 145 எவிடன்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது, a witness may be cross examined to previous statement made by him in writing or reduced in writing relevant matter in question without such writing be shown to him or being proved to him. If it is intent to contradict him by the writing, his attention must be drawn. அதாவது என்னென்ன 161 ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஐ விட்னஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, ஏ பிஏ குத்துனாரு கத்தியில, சி வந்து தடியில் அடிச்சாரு மண்டையில. இதுதான் வந்து அவருடைய 161 ஸ்டேட்மெண்ட். இப்ப சீஃப் எக்ஸாமினேஷன் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஏ தடியில் அடிச்சாரு, சி வந்து கத்தியில குத்துனாரு. இது முரண்பாடு அல்லவா 161 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நீதிமன்றத்துல. அதுல ஏ கத்தி பயன்படுத்தினாரு 161 ஸ்டேட்மெண்ட்ல, இங்க என்ன சொல்றாரு, ஏ வந்து தடி பயன்படுத்தினாரு. அதுல சி வந்து தடியில் அடிச்சாருனாரு, இங்க என்ன சொல்றாரு, சி தான் கத்தியில குத்துனாரு. எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. அப்ப அதை 140 எவிடன்ஸ்ல அவர் எப்படி கேட்கணும், முதல்ல அந்த 161 ஸ்டேட்மெண்ட் அவர் படிச்சு காக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லணும், ஏப்பா இப்ப நீதிமன்றத்துல சத்தியம் பண்ணி சொல்றியே, ஏ வந்து தடியில் அடிச்சாரு, சி வந்து கத்தியில குத்துனார் சொன்னீங்க, இப்படித்தான் வந்து நீ போலீஸ்ல சொன்னையா? சப்போஸ் அவர் ஆமான்னு சொல்லுவார். இல்ல நீ 161 ஸ்டேட்மெண்ட்ல ஏ வந்து கத்தி சி வந்து தடி அப்படிதான் நீ சொல்லியிருக்கே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அவர் ஆமான்னு ஒத்துட்டா அப்புறம் நம்ம காமிக்க வேண்டியது. இல்ல நான் அப்படி சொல்லேன்னு சொன்னார்னா, இப்ப நம்ம என்ன செய்யணும், கோர்ட்டார்ட்ட பாருங்க இந்த ஒரு போர்ஷன் இது 161 ஸ்டேட்மெண்ட்ல இப்படி இருக்குது, நீதிமன்றத்துல மாத்தி சொல்றாரு அப்படின்னு அவனுக்கு காமிச்சு நம்ம அதை வந்து காமிச்சோம்னா அது கோர்ட்டார் அதை பார்த்துக்கிட்டு எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்ணும். இந்த 145 எவிடன்ஸ் ஆக்ட்ல ஒரு ப்ரொசீஜர். சப்போஸ் ஒரு ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்றோம், கான்ட்ரடிக்ஷன் ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன வரும், எஃப்ஐஆர் இஸ் ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட். புகார் கொடுக்குறாரு, புகார்ல ஒரு மாதிரி சொல்றாரு, நீதிமன்றம் வந்து மாறி சொல்றாரு, அப்ப அதை பத்தி நீங்க கேட்கலாம். சப்போஸ் கான்ட்ரடிக்ஷன் அமௌண்ட் ஒமிஷன்னா என்ன, இப்போ வந்து 161 ஸ்டேட்மெண்ட்லயும் புகார்லயும் கண்சாட்சி இப்படி சொல்றாரு, ஏ வந்து பிஏ வந்து குத்துனாருங்க, அப்ப கூட ஏவோட அப்பா இருந்தாருங்க அப்படின்னு சொல்லி முதலா நீதிமன்றத்துல சொல்றாரு. ஆனா 161 ஸ்டேட்மெண்ட் அது வந்து அப்பா கூட இருந்தாரு, கையை பிடிச்சாரு அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்ப இது என்ன, அது இது ஒமிஷன். ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஒரு ஐ விட்னஸ் வந்து கண்ணூர்றாரு ஒரு சாட்சியத்தை ஒரு சம்பவத்தை, அப்ப வந்து அவர் சொல்றாரு ஏ வந்து குத்துனாருன்னு. அப்ப உண்மையிலே அருகில் ஒரு நபர் இருந்திருந்தார், அந்த நபர் வந்து கட்டாயம் அவர் பார்த்திருப்பார், கட்டாயம் சொல்லியிருப்பார். ஆனா அப்படி 161 ஸ்டேட்மெண்ட்ல சொல்லாததை சப்போஸ் அவர் தான் எஃப்ஐஆர் கொடுத்திருந்தா எஃப்ஐஆர்ல சொல்லாத ஒரு விஷயத்த நீதிமன்றத்துல புதுசா சொல்ல வர்றாருன்னா அந்த ஒமிஷன். அந்த ஒமிஷன் என்னது, கான்ட்ரடிக்ஷன் ஆகுது. அப்போ ஒரு சம்பவத்தை பார்க்கல, அவர் பொய் சொல்றாருன்னு. ஸோ இந்த ஒமிஷனை நீங்க வந்து 140 எவிடன்ஸ் ஆக்ட்ல காட்டு ஒரு கான்ட்ரடிக்ஷனா கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து 145, 155, 146, 157 இது எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே கம்ப்ளீட் நீங்க வந்து தெரிஞ்சுட்டு கிராஸ் எக்ஸாமினேஷன் நீங்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி 153 எவிடன்ஸ் ஆக்ட், 147 எவிடன்ஸ் ஆக்ட் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டா கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்கணும். அப்ப அந்த டைம்ல கோர்ட்டார் தலையிடுறாங்க அப்படின்னு சொன்னா அது செக்ஷன் 148
எந்த கேள்வி நீங்க கேட்கலாம், எந்த கேள்வி கேட்க கூடாதுன்னு ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் வந்து லீகலி கோர்ட்டாருக்கு இருக்கு. அது 148. 149 அதே தான். எந்த இதை ரீசனபிள் கிரவுண்ட் இல்லாம எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுங்கிறது 149 அப்படின்னு சொல்லி இது ஒரு கேரளா ஜட்ஜ்மெண்ட் நீங்க பார்த்துருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு அக்யூஸ்ட் சார்பா அட்வொகேட் வந்து ஒரு விட்னஸை பார்த்து நீ ஒரு திருடன், உன் மேல திருட்டு கேஸ் இருக்குதுன்னு கேள்வி கேட்கிறார். இன்னொரு வழக்குல பாத்தீங்கன்னா ஒரு பெண் சாட்சியுள்ள வராங்க. அப்ப அக்யூஸ்ட் வக்கீல் வந்து நீ ஒரு வேசி, நீ வந்து இப்படி சொல்ற அப்படிங்கிற ஒரு கேள்வி போடுற. இந்த ரெண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா வித்தவுட் ரீசனபிள் கிரவுண்ட். சப்போஸ் இது ரெக்கார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, வாட் வில் பி கான்சிக்வன்சஸ்? இப்ப அந்த பொண்ணு வேசி இல்லை, நிரூபிக்கணும் இந்த கேஸ் முடிகிற வரைக்குமே. அவன் திருடன் கிடையாது, நிரூபிக்கணும். யூ வாண்ட் டிஸ்கிரீட் எவிடன்ஸ் அந்த கேள்வி கேட்கணும். விளைவு அந்த விட்னஸ் உங்க மேல டிஃபமேஷன் கேஸ் போடலாம், கிரிமினல் கேஸும் போடலாம், காம்பன்சேஷன் கேட்டு உங்க மேல டிஃபமேஷன் கேஸ், சிவில் சூட்டும் போடலாம். அப்ப இதுல இருந்து நீங்க வெளிவரதுன்னா எப்படி? அக்யூஸ்ட் வந்து ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி பாருங்க, அவங்க அதை வேசி தானுங்க, அவங்க வந்து திருடன் தானுங்க, ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருந்து அதை ஆர்ம்டு பண்ணி நீங்க அதை வந்து கேள்வி கேட்டிருந்தா யூ மே எஸ்கேப் ஃப்ரம் தி ப்ராசிக்யூஷன் ஆஃப் டிஃபமேஷன், பட் நாட் யுவர் கிளைண்ட். அக்யூஸ்ட் தப்பிக்க முடியும். அந்த கான்சிக்வன்ஸ் ஆஃப் அந்த விட்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல. கோர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா they will caution, சார் உண்மையா இருந்தா கேளுங்க, இதுல யோசனை பண்ணி கேட்டுருங்க, it will be in suit அப்படின்னு சொல்ல வருவாங்க. அல்லது ஒரு விட்னஸ் நீங்க கிராஸ் பண்றீங்க, நீங்க திடீர்னு விட்னஸை பார்த்து நீதான்ப்பா கொலை பண்ண, அவரு பண்ணல அப்படிங்கிற மாதிரி செஷன் போறீங்கன்னா அதுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்க போடாம விட்டா அது வந்து ரீசனபிள் கிரவுண்ட் அல்ல. நீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்கறது ரீசனபிள் கிரவுண்ட் அல்ல. அப்போ கோர்ட்டோட பவர் என்ன இருக்குது? அவங்க இம்மிடியா வந்து இந்த மாதிரி அன்ரீசனபிளா இருந்தா செக்ஷன் 150 எவிடன்ஸ் ஆக்ட்ல கோர்ட் ஆர் பார் கவுன்சிலுக்கு லெட்டர் எழுதும். இது அகெயின்ஸ்ட் எத்திக்ஸ். ஒரு வக்கீல் வந்து ஒரு சாட்சியிட்ட நீ தான் கொலை பண்ண, அக்யூஸ் கொலை பண்ணு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா அதுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்லை, அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஆனா அதுக்கு ரீசனபிள் கிரவுண்டும் கிடையாது அப்படின்னு வந்துச்சுன்னா நாளைக்கு வந்து வக்கீல வந்து செக்ஷன் 150 வந்து இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி என்ன இருக்குது, இன்டீசென்ட் ஸ்கேண்டலஸ் கேள்வி கேட்கறது, அவமானப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்கறோம், அதெல்லாம் வந்து கோர்ட் ப்ரொவைட் பண்ணும். அது வந்து கொஸ்டின் 150 செக்ஷன் 151 எவிடன்ஸ் ஆக்ட். 152 என்ன இருக்குது, நீங்க கேட்கிற கேள்வி வந்து பெர்சிஸ்டன்ட் கேள்வி, அது வந்து அவங்கள அந்நாயார் இன்சல்ட் கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி கேள்விகளையும் வந்து கோர்ட்டார் வந்து தவிர்க்கலாம். நீங்க கேட்கும் பொழுது அதுக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லாது. 152 இது எல்லாத்துக்கும் மேல 165 எவிடன்ஸ் ஆக்ட். இன் ஆர்டர் டு எலிசிட் ட்ரூத், கோர்ட்டுக்கு பவர் இருக்கு டு புட் எனி கொஸ்டின் டு எனி விட்னஸ், எனி பர்சன் இன் கோர்ட் ஆர் டு தி எவிடன்ஸ். அது மட்டுமல்ல, டு ஆர்டர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சர்டன் டாக்குமெண்ட்ஸ். அந்த மாதிரி பார்த்தா பல வழக்குகள்ல அந்த மாதிரி 165 எவிடன்ஸ் ஆக்ட் இன்வோக் பண்ணி கோர்ட்டார் வந்து சில உண்மைகளை வந்து கண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு வழக்கு நடத்தினேன். அந்த வழக்குல பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வந்து அவைலபிள், எல்லா விட்னஸ் சாட்சி சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து ஏயும் பியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, கடைசியில ஏ வந்து கல்லால வந்து அடிச்சாரு, அடிச்சதுனாலதான் அவர் இறந்து போனார்னு சொல்லி விட்னஸ் எல்லாம் சாட்சி சொல்றாங்க. பட் அந்த விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் டிலே, 1 day டிலே. அதுக்கப்புறம் அந்த இன்கொஸ்ட் ரிப்போர்ட் இதெல்லாமே பார்த்தா 4 நாள் கழிச்சு தான் கோர்ட்டுக்கு வருது. ஸோ கிராஸ் எக்ஸாமினேஷன் ஐ வாஸ் ஏபிள் டு ரைஸ் டவுட் அபவுட் தி வெராசிட்டி, டிலே இன் எஃப்ஐஆர் இதெல்லாம் கொண்டு வந்து நான் எஸ்டாப்ளிஷ் பண்றேன். ஸோ ஆர்குமெண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த எவிடன்ஸ்லயே வருது வந்து என்னன்னா அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் 2-3 விட்னஸ் எவிடன்ஸ் எல்லாம் சாட்சி சொல்லியிருக்காங்க. ஐ மீன் பார்வை மகஜர்ல இந்த மாதிரி 2 விட்னஸ் ரஃப் ஸ்கெட்ச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு எதிரில் இருக்கிற ஒரு கடையில வெளியே வந்து 2 சிசிடிவி கேமரா இருக்கிறதெல்லாம் இருக்குது.
ஸோ அப்ப ஜட்ஜ் என்ன பண்றாருன்னா ஆர்குமெண்ட் ஸ்டேஜ்ல திடீர்னு அவர்கிட்ட கேட்கிறாரு, சி இது வந்து ஐ வாண்ட் எலிசிட் ட்ரூத், யூ மேட் அ டவுட் ரிகார்டிங் தி பர்சன் ஹூ லாஜ் தி கம்ப்ளைண்ட் டிலே இன் எஃப்ஐஆர் அண்ட் ஃபர்தர் மோர் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒன்ஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒரு 4 நாள் கழிச்சு தான் கோர்ட்டுக்கு வருது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது வந்து ஒரு டவுட் கிரியேட் பண்றீங்க. பட் அதே சமயம் சம்பவம் ஒண்ணு நடந்த சமயத்துல ஒரு சிசிடி கேமரா அங்க இருந்திருக்கு அப்படின்னு வரும்பொழுது ஐ வாண்ட் இன்வோக் மை பவர் அண்டர் செக்ஷன் 165 எவிடன்ஸ் ஆக்ட் சொல்லிட்டு 311 சிஆர்பிசியோ 91 சிஆர்பிசி இன்வோக் பண்ணி கோர்ட் ஹாஸ் டைரக்டட் தி ஓனர் ஆஃப் தி கம்பெனி டு ப்ரொடியூஸ் அந்த டேட்டுக்குரிய ஹார்ட் டிஸ்கும் அதுல வந்து அதை காப்பி பண்ணி எடுத்த பென் டிரைவும் சிடியும் வந்து போட்டு கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டார். அது பிரகாரம் அவர் வந்து இப்ப வந்தாரு, வெட்டி ஏறினாரு, சாட்சி சொன்னாரு, அந்த சிடி ப்ரொடியூஸ் பண்ணார், ஹார்ட் டிஸ்க் ப்ரொடியூஸ் பண்ணார். அதுக்கு வந்து அவர் கோட்டார் என்ன பண்ணாருன்னா அந்த கம்ப்யூட்டரை வந்து யார் மெயின்டைன் பண்றாங்க, சிசிடி கேமராவையும் ஹார்ட் டிஸ்க்கு அந்த ரெக்கார்ட் ஆகிற ஹார்ட் டிஸ்க்கு யார் மெயின்டைன் பண்றாங்கன்னு அந்த ஓனரை கேட்டு அந்த கம்பெனிக்கு அவர் அகெயின் 91 சிஆர்பிசி 311 சம்மன் அனுப்புறாரு. அவங்க வந்து இந்த டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க, நாங்கள் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறோம், வருஷ கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறோம், சிசிடி கேமரா நாங்கள் தான் மெயின்டைன் பண்றோம், ரிப்பேர் எங்களை வந்து கூப்பிடுவாங்க, நாங்கள் அட்டன் பண்ணுவோம், மெயின்டெனன்ஸ் நாங்கள் தான் பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு 665B வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். நாங்க தான் ரெட்ரீவ் பண்ணி கொடுத்தோம், நீங்க உத்தரவு போட்டது மேல என்னதான் கூப்பிட்டாங்க ஓனரு, நான் தான் ரெட்ரீவ் பண்ணி கொடுத்தோம், சர்டிஃபிகேட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அவர் சாட்சி அளிக்கிறார். இது எல்லாமே வந்து ப்ராசிக்யூஷன் தரப்புல செய்ய தவறிய, அதாவது they did not collect evidence, செய்ய தவறிய காரியங்கள். பட் 165 எவிடன்ஸ் ஆக்டை இன்வோக் பண்ணி 311 அண்ட் 91 சிஆர்பிசி இருக்கிற பவரை பயன்படுத்தி இந்த 2 விட்னஸ் வந்தாங்க. இப்போ வந்து எவிடன்ஸ் கொடுக்குறாரு. இப்போ கோட்டார் வந்து என்ன பண்ணாருன்னா, சரிங்க சார் இது வந்துருச்சு, இதை நம்ம வந்து பிளே பண்ணணும், நான் உங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டேன், 207 சிஆர்பிசி படி உங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டேன், நீங்க போட்டு பார்த்துருப்பீங்க. இப்ப நம்மளுக்கு ஐ விட்னஸ் ஆச்சு சொல்லிட்டு போயிருக்காங்க, நான் அவங்கள ரீகால் பண்றேன். செக்ஷன் 165 எவிடன்ஸ் தே கேன் ரீகால், 311 தே கேன் ரீகால், நான் உங்களை ரீகால் பண்றேன். அவங்க முன்னால இந்த டிவியில நம்ம ஒரு டிவி இங்க போட்டு நான் பிளே பண்ணி காமிக்கிறேன், லெட் தம் கிவ் எவிடன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணி கோர்ட்லேயே வந்து ஒரு டிவி வச்சு கோர்ட்ல இருக்கிற அந்த டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் வர சொல்லி அவர் பேரெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அவர் உள்ள போட டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த சிசிடிவி கேமரா அந்த குறிப்பிட்ட டைம்ல ஓடுது. அந்த அவங்க அந்த சீரியல் எடுத்ததை உள்ள கொடுத்து ஓடுது. பார்த்தீங்கன்னா வெரி கிளியர்லி பிஏ வந்து திட்டுவதும் பிஏ அடிப்பதும் கல்லால் தாக்குவதும் கிளியரா இருக்காது. ரிசல்ட் பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியது எதுக்காக சொல்ல வரேன்னா, கோட்டார் உண்மையை தெரிந்து கொள்ள 165 எவிடன்ஸ் ஆக்டை பயன்படுத்தும். அந்த வழக்கு உண்மையில் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேட் பிரீஃப், அது வந்து ஒரு ஸ்டேட் பிரீஃப்ல ஒரு குவாலிஃபைடு ஒரு ஜூனியர் தான் அந்த கேஸ் நடத்தினார். ஆர்குமெண்ட் ஸ்டேஜ் வரும் பொழுது கோட்டாருக்கு வந்து அந்த சிசிடி கேமரா பார்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போது என்ன முடிவு பண்ணாருன்னா, ஒரு சீனியர் லாயரை வந்து இதுல என்கேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு, நீங்க கேள்விப்பட்டீங்க போனோ லாயர்ஸ், அதாவது சீனியர் லாயர்ஸ் வந்து இலவசமா கோட்டார் உத்தரவு போடும்போது வந்து வழக்கு நடத்தி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஐ வாஸ் ரெக்வஸ்டட் டு டேக் அப் திஸ் மேட்டர் ஃப்ரம் தட் ஆர்குமெண்ட் ஸ்டேஜ். ஸோ ஐ வாஸ் அப்பாயிண்டட் போனோ லாயர். ஸோ நான் வந்து வக்கால் போட்டுட்டு அந்த அக்யூஸ்டை வந்து ஜெயில பார்த்து இன்டர்வியூ பண்ணி விவரமெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சொல்றேன் இந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம். அவர் உத்தரவு பிறப்பிக்கிறாரு, பார்க்கிறாரு. அது மட்டுமல்ல, செக்ஷன் 310 சிஆர்பிசி படி லோக்கல் இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு கோட்டாருக்கு அதிகாரம் உள்ளது. அவர் என்ன பண்றாருன்னா, செக்ஷன் 310 சிஆர்பிசி படி ஒரு ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு நோட்டீஸ் கொடுத்து, பிபிக்கு நோட்டீஸ் கொடுத்து, போலீஸ்க்கு நோட்டீஸ் கொடுத்து, he visited the scene of the occurrence. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த கம்பெனி அங்கதான் இருக்குது, அந்த ரோடு அங்கதான் இருக்குது,
லைட்டு கம்பங்கள், இரவு வெளிச்சங்கள், கேமரா பொருத்தப்பட்ட இடம், இதெல்லாம் நோட் பண்ணி அதை ஒரு ரிப்போர்ட் அவர் தயார் பண்ணி அந்த ரிப்போர்ட் இந்த கோர்ட்ல அவர் மார்க் பண்ணார். ஸோ செக்ஷன் 310 சிஆர்பிசி படி லோக்கல் இன்ஸ்பெக்ஷன் ஒரு செஷன்ஸ் கேஸ்ல ஒரு செஷன் ஜட்ஜ் அண்டர்டேக் பண்ணி அதை முடிச்சு அதே எவிடன்ஸா கொண்டு வரும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த ஓனரை வர வைக்கிறாரு, அந்த டிஸ்க் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண சொல்றாரு. அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வர வைக்கிறாங்க அந்த கம்பெனிங்க. செக்ஷன் 65 ஆக்ட்ல சர்டிபிகேட் அந்த டவுன்லோட் பண்ணது எல்லாமே கொண்டு வராரு. அதுக்கப்புறம் 311 சிஆர்பிஎஸ்ல ஐ விட்னஸ் வர வைக்கிறாரு, பிளே பண்ணி காமிக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் மேலால இதெல்லாம் இந்த பிளே பண்ணி முடிச்சவங்க செக்ஷன் 313 1A பிரகாரம் கோட்டார் எப்ப வேணும் அக்யூஸ்ட கேள்வி கேட்கலாம், வார்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அக்யூஸ்ட் ஆகி அதை பாக்குறாங்க. அது ஐ விட்னஸஸ் இந்த டிவியில சிசிடிவி கேமரால நடந்த சம்பவத்தை மட்டும் பிளே பண்ணி காமிச்சத வந்து ஐ விட்னஸும் பாக்குறாங்க, நானும் பாக்குறேன், கோட்டார் பாக்குறாங்க, பிபி பாக்குறாங்க, இன்ஸ்பெக்டர் சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் வர்றாரு, அவரும் பாக்குறாரு, அக்யூஸ்டும் பாக்குறாரு. அப்ப கோட்டார் என்ன கேட்டாருன்னா, நான் 313 1A பிரகாரம் ஐ வாண்ட் டு கொஸ்டின் தி அக்யூஸ்ட் அப்படிங்க, நாட் 313 1B. அது வந்து எப்படின்னா எவிடன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேள்வி கேட்கிறேன், வாட் ஆர் தி இன்கம் சர்க்கிள்ஸ் அகேன்ஸ்ட் மீ. அந்த ஸ்டேஜ் ட்ரையல் ஸ்டேஜ்லயே அக்யூஸ்ட வந்து வர சொல்லி பக்கத்துல வந்தோன்னே அவர் சொல்றாரு, சார் நீங்க பாத்தீங்களா, இது வந்து அந்த கம்பெனில இருந்து நாங்க வர வச்சது, உங்க வக்கீல் சீனியரா ஆஜராயிருக்கிறாரு, எல்லாமே லீகலா எவிடன்ஸ் அட்மிட் ஆயிருக்குது, இந்த பிளே பண்றதை பாக்குறீங்க, உங்க உருவம் தெரியுது, இன்னொரு உருவம் தெரியுது, அவர் இறந்தவர்னு சொல்லி ஐ விட்னஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்றாரு. அது மட்டும் இல்ல, அவர் என்ன உத்தரவு போறாருன்னா, அதுல வந்து அந்த டிசீஸோட சன் சாட்சி சொல்லியிருக்காரு, அவர் சம்பவத்தை பார்க்கல. ஸோ டிசீஸோட சன்னுக்கு அவர் சம்மன் அனுப்புறாரு, உங்க அப்பாவோட போட்டோஸ் எடுத்துட்டு வாங்க, ரீசெண்ட் போட்டோஸ் அவர் சாகருக்கு முன்னாடி அப்படின்ட்டு. அவர் குடும்ப போட்டோஸ்ல அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. ஸோ அதையும் வந்து அவங்க விட்னஸா அவரை வந்து ரீகால் பண்ணி அதெல்லாம் மார்க் பண்றாங்க. அதை பத்தி நான் கேள்வி எல்லாம் கேட்டு ப்ரூஃப் விசாரணை பண்றேன். அப்ப அதெல்லாம் காமிச்சிட்டு பாருப்பா, அந்த ரீசெண்ட் போட்டோவும் இருக்கிறதா அந்த டிவியில தெரியறாரு, நீயும் தெரிகிற மாதிரி இருக்குது, உன்னுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்க. அக்யூஸ்ட்னால பதில் சொல்ல முடியும். அவர் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருக்கு. அந்த டெமினார் ஆஃப் தி அக்யூஸ்ட் அவர் நோட் பண்றாரு. எதிரி வந்து இவர் கேள்வி கேட்ட பின்பு உடனடியே பதில் சொல்லாமல் யோசித்துக் கொண்டிருந்தார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அக்யூஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நான் அதுக்கு நான் இல்லை. அப்ப அடி வாங்குறவர் யாரப்பா, அவர் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்றாரு. அதை அவர் நோட் பண்ணிக்கிறாரு. அல்டிமேட்லி அந்த ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் ஐ புட் ஃபோர்ட் லீகலி எது நம்ப கூடாது அப்படிங்கிறது லீகல் எவிடன்ஸ் பிரகாரம் நான் ஆர்கியூ பண்றேன். பட் இன் டோட்டாலிட்டி என்னாச்சுன்னா, தி அக்யூஸ்ட் வாஸ் கன்விக்டட் அண்டர் செக்ஷன் 302 அண்ட் அவார்டட் வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு செஷன்ஸ் ட்ரையல்ல ப்ராசிக்யூஷன் தரப்புல சாட்சிகள் முன்னிலைப்படுத்தப்படும் பொழுது அதுல சில விஷயங்கள் வந்து சரியாக முன்னிலைப்படுத்தாமல் போனால் ஒரு ஒரு ஜட்ஜி வந்து அதை எப்படி அப்ரோச் பண்ணி கொண்டு வர முடியுங்கிறது தான் 165 எவிடன்ஸ் ஆக்ட். அதுக்கு அவர் இன்வோக் பண்ற பவர்லாம் என்ன, 311 சிஆர்பிசி அண்டு 91 சிஆர்பிசி. அது பிரகாரம் பாத்தீங்கன்னா அத்தனை பேர்த்த வர வைப்போம். இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு லீகல் எய்டு கேஸுங்கிறதுனால நாளைக்கு வந்து அவர் இதை ஒரு சீனியர் லாயர் வந்து ப்ராப்பரா டிஃபெண்ட் பண்ணாதான் அந்த அக்யூஸ்டுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும், ஒரு நம்பிக்கை வரும் இந்த வழக்குல. அப்படிங்கறதுனால தான் அந்த வழக்குல வந்து அவரு ஏற்கனவே அப்பியரான அட்வொகேட்டை வந்து எனக்கு அசிஸ்டண்டா போட்டு என்ன போனஃபைட் லாயரா அப்பாயின்ட் பண்ணி அந்த கேஸ் நான் நடத்தினேன். நான் லீகலா எல்லாமே கேள்விக்குறியாக்குனேன். ஒவ்வொரு சாட்சிகளும் வந்து லீகலா இதை எப்படி நம்பகத்தன்மை இல்லைங்கிறதுக்கு நான் கேள்விக்குறி ஆக்கியிருக்கேன். இருந்தாலும் மொத்தத்துல பாத்தீங்கன்னா கோட்டார் வர வச்ச எவிடன்ஸ் படி அந்த வழக்குல வந்து என்ன இருக்குன்னா கன்விஷன் பாசிபிள். அப்படி கொடுத்த அந்த செஷன் ஜட்ஜ்
நேத்து சுப்ரீம் கோர்ட் ரெக்கமெண்டேஷன் படி மத்திய அரசு ஏற்று பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டில் ஒரு 4 டெம்பரரி ஜட்ஜஸ் ஹைகோர்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட்ல ஒருத்தர், நான் சொன்ன செஷன் ஜட்ஜ், எவ்வளவு நேர்மையா திறமையா ஒரு வழக்குல 165 எவிடன்ஸ் ஆக்டையும் 311 சிஆர்பிசி கையாண்ட ஒரு ஜட்ஜ் அவர் வந்து மிஸ்டர் சக்தி. அவர் இனிமேல் ஹைகோர்ட் ஜட்ஜா அலங்கரிக்க போறார். எதுக்காக சொல்ல வரேன்னா, எவ்வளவு குவாலிஃபைடு ஜட்ஜஸ், எவ்வளவு ஆழமா, அது ஒரு ஸ்டேட் பிரீஃப் கேஸ் தான் இருந்தாலும் அந்த வழக்குல எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் காமிக்கிற ஆர்வம், அதே சமயம் அந்த அக்யூஸ்டுக்கு ஒரு சரியான ஒரு நபர் வந்து டிஃபென்ஸ் லாயரா வரணுங்கிற அந்த எண்ணம், பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை பொறுத்தளவுக்கு எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எப்படி எவிடன்ஸ் முன்னிலைப்படுத்துறது, இத்தனையுமே நடந்த ஒரு வழக்கு தான் அந்த வழக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம டிஃபென்ஸ் லாயர் வந்து நம்ம நினைக்கிறதா ரைட்டு, நம்ம எடுக்க டிஃபென்ஸ் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மனுக்கோட்டை கட்டி ஒரு வழக்கு நம்ம அணுகக்கூடாது. அதுக்காக உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் சொல்றேன், பிரின்சிபல் ஆஃப் லா ஆஃப் எவிடன்ஸ்னா என்ன, பர்டன் ஆஃப் ப்ரூஃப்னா என்ன, பர்டன் யார் பேர்ல இருக்குது, அப்புறம் எக்ஸெப்ஷன் பிளேட் பண்ணா யார் பேர்ல இருக்குது, ஃபேக்ட் அண்ட் இஷ்யூனா என்ன, லா ப்ரிசம்ஷனா என்ன, கிராஸ் எக்ஸாமினேஷன் பர்பஸ் என்ன, டு டிஸ்கிரீட் தி எவிடன்ஸ் ஆஃப் விட்னஸஸ்னா என்ன கேள்வி கேட்கலாம், என்ன கேள்வி கேட்கக்கூடாது, கோர்ட்டாருக்கு என்ன பவர் இருக்குது, ஒரு வழக்கை எப்படி அணுகலாம், என்ன பவர் இருக்குது, இது அத்தனையும் வந்து நீங்க மனசுல வாங்கி நுணுக்கமான அந்த சட்ட நுணுக்கங்களை எல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த வழக்கை நடத்துனீங்கன்னா உங்க தரப்பு அக்யூஸ்டுக்கு வந்து நீங்க நியாயத்தை வாங்கி கொடுக்க முடியும். அல்லது பிபி தரப்புல ஒரு 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 அக்யூஸ்டு வந்து உண்மையாவே குற்றவாளி இருந்தா அதை நிரூபிச்சு தண்டனை வாங்கி தரணும். ஒரு விக்டிம் அட்வொகேட்டா இருந்தா எது முன்னிலைப்படுத்தணுங்கிறது கோர்ட்டார் கவனத்துக்கு கொண்டு வந்து அதை வந்து செக்ஷன் 165 எவிடன்ஸ் ஆக்டை இன்வோக் பண்ண வச்சு 311 இன்வோக் பண்ண வச்சு அந்த சாட்சிகளை முன்னிலைப்படுத்தி தப்பு செஞ்சவங்க என்ன வகையான குற்றத்தை செஞ்சாங்க, அதுக்கு எந்த மாதிரி தண்டனை தரலாங்கிறதையும் ஒரு விக்டிம் பார்ட்டி அட்வொகேட், ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எல்லாமே முன்னிலைப்படுத்தி செய்யணும். அதற்காக இந்த விவரம் எல்லாம் சொல்றேன். அது போக நீங்க பார்க்க வேண்டியது என்ன, இந்த வழக்குல சாட்சியுள்ள வர்றதுக்கு வந்து காம்பிடென்சி ஆஃப் விட்னஸ் என்னங்கிறத நீங்க பார்க்கணும். ஒரு விட்னஸை விசாரிக்கிறதுக்கு முன்னால வெதர் ஹி இஸ் காம்பிடென்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த காம்பிடென்சி நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் வழக்குல நீங்க உண்மையை வந்து வெளிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 118 எவிடன்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது, எந்த ஒரு சாட்சியினால கேள்விகளை புரிஞ்சுக்க முடியலையோ, அல்லது வந்து தான் எங்க வந்திருக்கிறோம், என்ன சாட்சி சொல்றதுக்கு வந்திருக்கு, எந்த இடம் என்ன அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியாத நிலையில இருந்தாலோ, அல்லது ரேஷனலா ஒரு தர்க்க ரீதியா ஒரு சாட்சி சொல்ல முடியாத சூழ்நிலையில இருந்தாரோ, அப்படிப்பட்டவங்க டெண்டர் ஏஜ், அதாவது சைல்டு விட்னஸ், டெண்டர் ஏஜ் அல்லது ஓல்டு ஏஜ் அல்லது டியூட்டி இல்னஸ் அல்லது லூனசி, இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் காம்பிடென்ட் விட்னஸ் அல்ல. அப்போ ஒரு கொலை கேஸ்ல சைல்டு விட்னஸ் சாட்சி சொல்ல வருது. அப்ப கோர்ட்டார் மூலம் என்ன பண்ணணும், அந்த எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓத் ஆக்ட்ல 12 வயசு கீழே இருக்கிற ஒரு சைல்டு விட்னஸ் சாட்சி சொல்ல வந்தா சத்தியமா சொல்லுன்னு சோன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ்னா என்ன, a person on oath in presence of accused or his advocate gives evidence in a court is called substantive piece of evidence. இப்ப இத வந்து சைல்டு வருது below 12 yearsனா he need not be administer oath, அவசியம் இல்லை. அது இல்லாம இந்த கேள்வி கேட்கலாம். அந்த சைல்டு 4 வயசு இருக்கலாம், 5 வயசு இருக்கலாம், என்ன வேணும், அதுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி வேணும். அப்ப ஜட்ஜி என்ன பண்ணுவாங்க, பிலிமினரி கொஸ்டின்ஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த விட்னஸை பெட்டி ஏற்றினதுக்கு அப்புறம் நிக்க முடியலன்னா உட்கார வச்சுக்கணும். உட்கார வச்சுட்டு
அதை வந்து பயமுறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில ஜட்ஜே கேள்வி கேட்டு வருவாங்க. உன் பேர் என்ன, அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, உனக்கு என்ன வயசு, ஏதாவது படிக்கிறியா, என்ன படிக்கிற, எந்த ஸ்கூல்ல படிக்கிற, டீச்சர் யாரு, இப்ப எங்க வந்திருக்கிற, இது கோர்ட்டுன்னு உனக்கு தெரியுமா, நீதிமன்றம் தெரியுமா, நான் நீதிபதினு உனக்கு தெரியுமா. இதுக்கெல்லாம் அந்த பொண்ணு வந்து ஆமா அப்படின்னு கரெக்டா புரிஞ்சு பதில் சொல்லிட்டு வருவாங்க. சரி, எதுக்காக கோர்ட்டுக்கு வந்திருக்கிற, நான் வந்து இந்த விஷயத்த பார்த்தா சொல்றதுக்கு வந்தேன். சரி, உனக்கு உண்மைன்னா என்னன்னு தெரியுமா, பொய்னா என்ன தெரியுமா, அதுக்கு அந்த கோயில எப்படி பதில் சொல்றதுன்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு கோர்ட்டார் திருப்தி அடையும். இந்த விட்னஸ் வந்து தான் எங்க வந்திருக்கோம்னு புரிஞ்சிருக்குது, தான் கேட்கிற கேள்வியே புரியுது, அதுக்கு வந்து ரேஷனலா பதில் சொல்லுது. அந்த பதில் தப்பா இருக்கலாம், அது வேற விஷயம். பட் அது ஒரு பதில் சொல்ற விதம், அது எல்லாமே புரிஞ்சுக்குது, ஒரு மெச்சூர்டு தான் அப்படிங்கிற எண்ணம் வந்து கோர்ட்டாருக்கு ஏற்பட்டால் the child witness is a competent witness. இப்ப அந்த சைல்டு வந்து அதுக்கப்புறம் தான் அந்த சைல்டுகிட்ட கேஸ் பத்தி சொல்லாம நீ யாரு என்ன அப்படின்னு இப்படி கேட்க ஆரம்பிப்பார். நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு 2 வழக்கு நான் பார்த்தேன். ஒரு வழக்குல பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ஒரு எலக்ட்ரீஷியன், சாதாரண ஒரு ஒரு கூலி வேலை பார்க்குற ஒரு எலக்ட்ரீஷியன், அவர் வீட்டு எலக்ட்ரிக் ஒயர் எல்லாம் இருக்கும், அதுக்குரிய இதெல்லாம் வச்சு உபகரணம் வச்சிருப்பாரு. வழக்குல வந்து என்னன்னா அவருடைய மனைவி தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. கேஸ் என்னன்னா இவருக்கு அவருக்கு வந்து டெய்லி தகராறு, குடிச்சு போட்டு வந்து அடிப்பாரு, பணம் கேட்டு துன்புறுத்துவாரு. அதனால வந்து அவங்களுக்குள்ள ஒரு நாள் வாக்குவாதம் ஏற்பட்டு அவரு வந்து அந்த பெண்ணை வந்து வீட்டுல இருக்கிற அந்த எலக்ட்ரிக் ஒயர் சன்னமா இருக்கும், அந்த ஒயரை கழுத்துல போட்டு நெரிச்சு அதை வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி ஒரு சேலை துணிய, அந்த அம்மா கட்டியிருக்கிற சேலை துணிய அவுத்து அதுல கழுத்துல சுருக்கு போட்டு மேல விட்டத்துல, அது ஒரு ஓட்டு வீடு, விட்டத்துல வந்து கட்டி தொங்க விட்டுட்டாரு. தொங்க விட்டுட்டு இவர் வந்து கிளபரா தாள் போட்டுட்டு வெளியே தப்பிச்சுட்டு போயிட்டாரு. ஒரு அது சிங்கிள் ரூம் தான் அப்படின்னு சொல்லி ப்ராசிக்யூஷன் வந்து வழக்கு தாக்கல் செய்யறாங்க. ஐ விட்னஸ் எதுவும் இல்லை, சர்க்கம்சர்வன்ஸ் கேஸ் தான். இல்ல இந்த மோட்டிவ் பார்ட்டை வந்து சொல்றதுக்கு வந்து அவருடைய பையன், அவனுக்கு வயசு அப்போ ஒரு 8 வயசு தான் இருக்கும், அந்த பையனை தான் வந்து சாட்சியா போட்டிருப்பாங்க. மோட்டிவ் பார்ட் சொல்றது சாட்சியா. அந்த பையன் வந்து இந்த மாதிரி அப்பா அம்மாக்கெல்லாம் தகராறு வரும், அப்பா திட்டுவாரு, அடிப்பாரு, அம்மா அழுகும், குடிச்சிட்டு வந்து அடிப்பாரு, பணம் கேட்டு அடிப்பாரு, இதெல்லாம் சொல்றதுக்கு அவரை வந்து அந்த 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 சிறுவன் வந்து வழக்குல வந்து சாட்சியா போட்டிருக்காங்க. அப்ப அந்த சைல்ட தான் நான் மேலே சொன்ன மாதிரி எல்லாம் அது வந்து அது வந்து புரிஞ்சுக்கொள்ளும் நிலையில் இருக்கிறதா அப்படிங்கலாம் கோர்ட்டா டெஸ்ட் பண்ணிட்டு எவிடன்ஸ் கொடுக்கும்போது ஒன்சியூ ஸ்டேட்மெண்ட்ல போலீஸ் என்ன எழுதியிருந்தாங்களோ அதை அப்படி டிட்டோவா சொல்லிடுது. பட் நான் வந்து அந்த அக்யூஸ்டு கூட அந்த மாதிரி சாட்சியத்தை பார்த்து அவர் கூட இன்டராக்ட் பண்ணிட்டு இருப்பேன் ஆபீஸ்ல அடிக்கடி உட்கார்ந்து. என்னப்பா நீ எப்படி, உன் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, குழந்தை மேல என்ன அக்கறை எடுத்துட்டு இருக்கிற, சம்சாரத்துக்குள்ள என்ன வாங்கி கொடுப்ப, குடும்பத்தை எப்படி பார்த்துக்குவ, அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி இன்டராக்ட் பண்ணிட்டே இருப்பேன். அவன் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அதுல பாத்தீங்கன்னா அவன் பையன் ஒரே பையன்தான், அவன் மேல அவர் உயிரே வச்சிருக்கிறாரு, அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்யறாரு, அவன் தப்பு பண்ண கண்டிக்கவும் செய்வாரு. இந்த மாதிரி விவரமெல்லாம் நிறைய சொல்லிட்டு வருவார். அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறதையும் அவர் வந்து சொல்றாரு. நான் அதெல்லாம் அப்படியே மனசுல வாங்கிக்கிட்டேன். இப்ப இந்த பையனை வந்து நான் கிராஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப அந்த பையனை கேட்டேன், ஏப்பா நீ வந்து படிக்கிற, உனக்கு ஸ்கூல் யூனிஃபார்மு யார் வாங்கி கொடுப்பாங்க, புக்ஸ் எல்லாம் யார் வாங்கி கொடுப்பாங்க, உன்னை சினிமா கூட்டிட்டு போறது யாரு, வெளியே பொருட்காட்சி கூட்டிட்டு போறது யாரு, ரிலேட்டிவ் வீட்டுக்குள்ள யார் கூட்டிட்டு போவாங்க, என்ன நீ எதாவது விரும்புனீன்னா எப்படி அப்பா வாங்கி தருவாரு, அவர் காசு இல்லைன்னா என்ன பண்ணுவாரு, ஏன்னா ஏழை குடும்பமும், காசு இல்லைன்னா என்ன பண்ணுவாரு, இப்படி எல்லாம் கேட்டு அவன் அக்யூஸ்டன்ட் என்ன சொன்னாரோ அவன் பையன் மேல இருக்க அக்கறை எல்லாம் அப்படியே நான் கேட்டுட்டே வரேன். நான்
அவன் எல்லாமே இயல்பா ஆமா ஆமான்னு சொல்லிட்டு வரான். இப்ப நான் கரெக்டா அந்த பர்டிகுலர் டேட்டுக்கு வரேன். உங்க அப்பா வந்து சாதாரணமா காலை எத்தனை மணிக்குப்பா வேலைக்கு போவாருன்னா ஒரு 8, 8:30 புறப்படுவாருங்க. சாயந்தரம் எத்தனை மணிக்கு வருவாருன்னா ஒரு சைக்கிள்ல வந்து சாயந்தரம் வந்து ஒரு ஒரு 6 மணி பக்கம் வந்துருவாருங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். சரிப்பா, உங்க அம்மா இறந்துட்டதா சொல்லி நீ சாட்சியுள்ள வண்டியில தம்பி, அன்னைக்கு உங்க அப்பா எத்தனை மணிக்கு வந்தாருங்க? அன்னைக்கு எங்க அப்பா வந்து ஒரு 6, 6:30 வந்தாருங்க, சைக்கிள்ல வந்தார். நீ எங்கப்பா இருந்தேன்? எங்க வீடெல்லாம் வரிசையான லைன் வீடுங்க, அதுக்கு வெளியே ஒரு சின்ன மைதானம் இருக்கு, அங்க நான் விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னு. அன்னைக்கு என்னப்பா உனக்கு வேலை நாளா, ஸ்கூல் இருந்துச்சானா ஆமா அப்படின்னு. காலைல போயிட்டு நான் சாயந்தரம் ஒரு 4, 4:30 வந்துட்டேனுங்க, நான் விளையாடிட்டு இருந்தேன், பசங்க கூட எல்லாம் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னா. அடுத்த நாள் உனக்கு ஸ்கூல் இருக்காப்பானா ஆமா. ஏதாவது ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்தாங்களா உனக்குன்னா ஆமா எல்லாம் கொடுத்தாங்க. ஏதாவது எழுதிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணலீங்க, நான் விளையாடிட்டே இருந்தேன். அப்ப உங்க அப்பா அந்தப்ப என்ன பண்ணாருன்னா என்ன வந்து ஒரு அடி போட்டாரு. ஏப்பா நாளைக்கு ஸ்கூல் இருக்கு ஹோம்ஒர்க் பண்ணியானா இல்லைன்னாரு. வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கை பிடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு நடந்துட்டு என்னை கூட்டு வந்தாரு. சரி என்ன ஆச்சு அப்புறம்? வீட்டுக்கு வந்தோம். வீடு எப்படி இருந்துச்சு? அது வந்து கதவு வந்து சாத்தி இருந்துச்சு அப்படின்னு. பார்வை மகஜலே மிக தெளிவா அது வந்து ஒரு லைன் வீடுங்க, 4, 5 வீடு வரிசையா இருக்கும், ஒத்த ரூமு, ஓடு போட்டது, ஒரே ரூமு, அதுல வந்து கதவு இருக்குது, சாதாரண ஒரு மரக்கதவு அப்படிங்கிற விவரமெல்லாம் அதுலயே வரும், பார்வை மகஜல்லே வருது. இந்த தம்பிட்டு அதை அந்த கேட்கிற அவர் அதே மாதிரி சொன்னார். அப்போ கதவு எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னு கேட்டார். கதவு வந்து சாத்தி இருந்துச்சுங்க. இப்ப ஜட்ஜு குறிப்பிட்டார், மிஸ்டர் கவுன்சில், you put all leading questions to the child witness and you are getting all positive answers. Here afterwards, I want to put questions. Please, you just please permit, I'll put questions. அது கோர்ட்டாருக்கு உரிமை இருக்கல்லவா? 165 எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் அவங்க கேட்கலாம். நான் தலையிடறதுக்கு இல்லை. சரிங்க ஒரு ஆனர் அப்படின்னு. இப்ப அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன் தம்பி கதவு வந்து சாத்தி இருந்ததா திறந்திருந்ததா? சாத்தி இருந்ததுங்க. சரி, கதவு எப்படி திறந்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. தம்பி சொல்றாரு, எங்க அப்பா வந்து பல தடவை கதவை தட்டினாருங்க, அது சாத்தி இருந்துச்சு உள்ளுக்குள்ளார, அம்மா பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு தட்டினாருங்க, கதவு திறக்கல. அப்புறம் என்ன பண்ணாரு, எங்க அப்பா அம்மா பேரை சொல்லி திட்டி தட்டினாருங்க, அப்பவும் திறக்கல. அப்புறம் என்னாச்சு, ஒரு 10, 15 நிமிஷம் அப்படி அப்பா தட்டினோன்னு அக்கம் பக்கத்துக்காரங்களாம் சேர்ந்துட்டாங்க. ஏப்பா என்னாச்சுன்னு, ஏதாவது கதவே திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு அண்ணா, இஸ் ஒன் ஆஃப் தி விட்னஸ் இன் தி கேஸ், ஆனா அவர் வேற மாதிரி ஒன்று ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும். அந்த தம்பி சொல்றாரு, பக்கத்துல இருக்கிற அண்ணா அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஸ்டூல் போட்டுங்க ஏறி அந்த ஓட்டை, அந்த அந்த கதவுக்கு மேல ஓடு, அது இரவாரம் வந்து ஓடு நிற்கும், அந்த ஓட்டை 2 ஓட்டை கழட்டி எட்டி பார்த்தாருங்க. ஐயோ அக்கா தூக்குல தொங்கிட்டு இருக்குது அப்படின்னு கத்துனாருங்க. அப்புறம் அவரே வந்து கையை உள்ள விட்டு அந்த தாழ்பாறையை வந்து நீக்கி விட்டாருங்க. அப்புறம் எங்க அப்பா அதை வேகமா தள்ளிட்டு ஓடினாருங்க. என்ன பண்ணாரு உங்க அப்பா? ஓடி போய் உடனே அந்த காலை தூக்கிங்க, அவர் வந்து அம்மா வந்து இது பண்றதுக்காக காலை தூக்கி அழுதுட்டு தூக்குனாருங்க. அப்புறம் 2, 3 பேர் உள்ள வந்து அவங்க ஸ்டூல் எல்லாம் போட்டு மேல விட்டத்துல இருந்து கலட்டி அப்புறம் எங்க அம்மா படுக்க வச்சாங்க. தொட்டு பார்த்தா எங்க அம்மா இறந்துருந்தாங்க. எங்க அப்பா தலையில அடிச்சுட்டு அழுதுட்டு இருந்தாரு. அப்புறம் உடனே எங்க மாமாக்கு தகவல் சொல்லி அனுப்புனாங்க. சரி, அப்ப நாங்க அடுத்த நாள் காலையில வந்து எப்பவும் போல அடக்கஞ்சியருக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் என்னப்பா நடந்தது? அப்புறம் எங்க மாமா வந்தவர் வந்து எங்க அப்பா வந்து, ஏப்பா உனக்கு ஏற்கனவே நான் பணம் கொடுத்துருந்தேன், இப்ப என் கையில காசு இல்லை, இது அடக்கம் பண்ணணும், இறப்பு சடங்கெல்லாம் பார்க்கணும், உனக்கு ஏற்கனவே 25,000 கொடுத்துருந்தேன்ல, அது எனக்கு கொடுப்போ, இதெல்லாம் நல்லபடியா முடிக்கணும் எங்க அப்பா கேட்டாரு. அதுக்கு எங்க மாமா வந்து சண்டை போட்டாரு, என்ற காசு இல்லை, நீ எப்படியே பண்ணணும், அவங்களுக்குள்ள வாக்குவாதம் பெருசாயிருச்சு. உடனே எங்க மாமா என்ன பண்ணாரு, எனக்கு இந்த சாவுல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி அவர் நேரம் ஸ்டேஷன் போய் புகார் கொடுத்துட்டாருங்க. அப்புறம் போலீஸ்காரங்க வந்தாங்க. வந்துட்டு இந்த வந்து ஏப்பா மேல புகார் கொடுத்துட்டாங்க, சாவுல சந்தேகம் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க, அதனால நாங்க பாடி கைப்பற்றுறோம் அப்படின்னு சொல்லி பாடி கைப்பற்றி போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த பையன் அப்படியே ஜட்ஜு வந்து கேள்வி கேட்க கேட்க உண்மையிலே என்ன நடந்துங்கிறது, என்னுடைய அக்யூஸ்டன்ட் என்ன சொன்னாரோ அதை தான் அந்த சைல்டு விட்னஸ் சொன்னார்.
இது முடிஞ்சோன்னு என்ன ஜட்ஜு பார்த்து யூ ப்ரொசீட்னார். அந்த பையனை கேட்டேன், ஏப்பா இப்ப இந்த சம்பவம் நடந்து எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னா, ஐயா 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்துல எப்பவாவது உங்க அப்பாவை நீ பார்த்திருக்கியான்னா, இல்லைங்க பார்க்கலீங்க. உங்க அப்பா உன்னை தேடி வரலையான்னா, எங்க அப்பா என்னை தேடி வந்திருக்காரு. ஆனா எங்க மாமாட்ட நான் வளர்ந்துட்டு இருக்கறதுனால எங்க மாமா வந்து முதலே சொல்லிட்டாரு, எங்க அப்பா ஏதாவது வந்து கூப்பிட வந்தா நீ போய் பார்க்க கூடாதுன்ட்டாரு. அதனால வெளிய இருக்கிறவங்க உங்க அப்பா வந்திருக்கான்னு சொன்னப்போ நான் போய் பார்க்கலீங்க அப்படின்ட்டான். சரி, ஸ்கூலுக்காவது உங்க அப்பா வந்து பார்த்தாரான்னு. ஸ்கூலுக்கு வந்து பார்த்ததை வந்து எங்க வாதியார் வந்து என்கிட்ட சொன்னார், உங்க அப்பா வந்திருந்தாரப்பா, ஆனா போலீஸ் சொல்லிடுச்சு நீ வந்து அவரை பார்க்க கூடாது, நீ கேஸ்ல சாட்சியாமா அப்படின்னு சொன்னதுனால எங்க வாதியார் எங்க அப்பாவை பார்க்க அலோவ் பண்ணலன்னு அவன் சொன்னான். அப்புறம் வந்து அப்ப இதுதான் நடந்தது. என் அக்யூஸ்ட் அப்ப என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நான் போய் நேரா இன்ஸ்பெக்டர் போய் பார்த்தேன். ஏனுங்க பையனை கூட நான் பார்க்க கூடாதா அப்படின்னு. இல்லப்பா, பையனை நாங்க சாட்சியா போட்டோம், நீ போய் பார்த்தா சாட்சி கலைக்கிறேன்னு உன் மேல கேஸ் வரும், நீ கேஸ் கொடுத்ததுக்கு உன் பையனை பார்க்க கூடாது. சோ ஒரு சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் அக்யூஸ்டே பார்க்காத ஒரு சைல்டு விட்னஸ் நடந்த உண்மைகளை நம்மளுடைய கேள்வியில அப்படியே நம்ம முன்னிலைப்படுத்திட்டே வர இந்த வழக்குல. இப்ப அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அப்போ வந்து என்னாச்சு, இவர் செய்யல, ஏன்னா ஐ விட்னஸ் இல்லாத வழக்கு, அது சர்க்கம்ஸ்டன்ஸ் கேஸ். அப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்டேன், ஏன் தம்பி இப்ப நீ இப்படி சொல்ற, ஆனா முன் விசாரணையில நீ இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கீங்க எப்படிப்பா அப்படின்னு. அது வந்து எங்க மாமா வந்து எனக்கு ஒரு வாரமா எனக்கு வந்து இப்ப வீட்டுல சொல்லி கொடுப்பாங்க, நீ இப்படிதான் சொல்லணும் இப்படிதான் சொல்லணும்னு சொல்லுவாங்க, நான் அந்த மாதிரி நான் சொன்னேன் அப்படிங்கிறது அது ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இது மூலியமா நம்ம வந்து ஒரு சைல்டு விட்னஸை எப்படி டேக்கிள் பண்ணோம்னு பாருங்க. உண்மை நடந்தது என்னங்கிறது ஒரு சைல்டு விட்னஸ் வாயிலிருந்து நம்ம எவ்வளவு பொறுமையா கொண்டு போறோம். அந்த இடத்துல ஜட்ஜுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை இந்த அக்யூஸ்ட் அந்த சைல்டை பார்த்து நீ இப்படிதான் சொல்லணும், என் வக்கீல் இப்படிதான் கேட்பாரு, நீ இப்படிலாம் சொல்லிட்டு வாங்குற சந்தேகம் அந்த ஜட்ஜுக்கு வந்த உடனே குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது தி கிராஸ் எக்ஸாமினேஷன் வாஸ் டேக்கன் ஓவர் பை தி ட்ரையல் ஜட்ஜ். அவங்களே அந்த கேள்வி அப்படியே வந்து லாஜிக் எண்டு வரைக்கும் அவங்களே கேட்கறாங்க. அந்த தம்பி பிசுறு இல்லாம கரெக்டா சொல்லிட்டு வராது. அது முடியுது, என்னோட கேள்வியில முடிச்சிருந்தேன். இப்ப என்ன ஒரு சிக்கல் வருதுன்னா, மெடிக்கல் எவிடன்ஸ். அந்த கேஸ்ல டாக்டர் சாட்சி சொல்ல வர செக்ஷன் 45 அப்படின்னு சாட்சி அந்த அந்த டாக்டர் வந்து சாட்சி சொல்ல வர அவர்கிட்ட வந்து காமிக்கிறாங்க, பாருங்க இந்த கம்பினால இந்த கழுத்தை இருக்கணும்னா அந்த மாதிரி வந்து ஒரு கழுத்து இருக்கப்பட்டு காயம் ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு இறக்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டா ஆமா. பட் அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வெரி ஃபியூ மெடிக்கல் ஜூரிஸ்பிரூடன்ஸ் தான் புக்ஸ் அவைலபிள். அதுல லேட்டஸ்டா அந்த காலகட்டத்துல வந்த ஒரு மெடிக்கல் ஜூரிஸ்பிரூடன்ஸ் புக்கை நான் சொல்ற ரேஞ்ச் எல்லாம் 1994 அந்த அந்த டைம்ல வந்து புதுசா ஒரு புக்கு வருது, அதை படிக்கிறேன். அதுல ஒரு ஃபேக்ட் நான் படிக்கும்போது நான் துள்ளுறேன். என்ன காரணம்னா, இந்த பாலிஸ்டர் சேலை, ரயான் சேலை, இந்த மாதிரி சேலையில வந்து ஒரு பொண்ணு தூக்கு போடும் பொழுது அந்த வெயிட்ல அப்படியே அந்த பாடி தொங்கும் போது அந்த கழுத்துல பட்டையா இருக்கிற அந்த அந்த துணியானது வெயிட்ல சுருங்க சுருங்க அதுல எந்த ரிட்ஜ் வந்து அந்த கழுத்துல படுதோ அந்த இடம் வந்து கம்பி மாறி ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தும், தடயத்தை ஏற்படும். தட் இஸ் கால்ட் லிகேச்சர் அப்படின்னு. லிகேச்சர் மார்க். லிகேச்சர்னா சுருக்கு. சுருக்குன்னா இதுல வந்து எது யூஸ் பண்றாங்க, சேலைக்கு. நான் என்ன பண்ண உடனே எப்பவுமே இந்த போஸ்ட்மார்ட்டம் ரெக்வஸ்ட் அனுப்பும் போது இன்ஸ்பெக்டர் என்ன செய்வார்னா கூடையே ஒரு ஃபார்ம் 86 என்க்ளோஸ் பண்ணுவார். அதுல எல்லாம் என்னென்ன துணி எல்லாம் இருந்தது, பாடி இறந்த உடல் மேல எந்த ஆபரணம் இருந்தது இதெல்லாம் எழுதுவார். அதுல பாத்தீங்கன்னா அதுல எழுதுறாரு பாலியஸ்டர் சேலைன்னு எழுதியிருக்காரு. ஆக அந்த சாட்சிகள் நான் மற்ற சாட்சி எல்லாத்தையும் கேட்டு வரேன், பார்ப்ப இந்த பாலிஸ்டர் துணி தான் அன்னைக்கு அந்த பாடியில தொங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுது. அந்த பாலிஸ்டர் சேலை தான் அந்த பாடி ரிகவர் பண்ணும்போது அந்த பாடி போஸ்ட்மார்ட்டம் அது அவர் வந்து அந்த இன்கொஸ்ட் எழுதும் போது எழுதுறாரு, என்ன சேலைன்னு எழுதுறாரு. இன்கொஸ்டுக்கு முடிச்சுட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பும்போது ஃபார்ம் 86 எழுதி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஹெட் கான்ஸ்டபிள் வந்து அந்த பாடியை வாங்கி உறவினர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த அவரு டாக்டர் எடுத்து கொடுத்த அந்த பொருள் எல்லாம் கைப்பற்றி ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் ஐஓட்டு கொடுப்பாரு. அந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்ல அந்த பாலிஸ்டர் சேலை பற்றி. இப்ப அந்த பாலிஸ்டர் சேலை நான் அந்த டாக்டர்கிட்ட காமிச்சு இந்த ஜூரிஸ்பிரூடன்ஸ் நாராயண ரெட்டி அப்படின்னு ஒரு
உண்மையாவே ஒரு என்ன சொல்லலாம், நம்மளாம் அதிகமா படிக்கலைன்னா நம்ம கிளைண்ட்டுக்கு துரோகம் பண்றோம்னு. அந்த மெடிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் நான் தொலை கிடைச்ச ஒரு புது புக்கு கிடைச்சி படிச்ச உடனே அந்த போர்ஷனை மட்டும் படிச்சு காமிச்சு இந்த பாலிஸ்டர் சேலை அந்த டாக்டர் காமிச்சு, இப்ப சொல்லுங்க டாக்டர், இந்த ஆதர் வந்து இப்படி தெளிவா சொல்றார், பாலிஸ்டர் சேலையில தூக்கு போட்டு விட்டால் ஹேங்கிங், தற்கொலை செய்யறதுக்காக தூக்கு போட்டுக்கிட்டு ஹேங்கிங்ல தொங்கினால் இந்த மாதிரி வந்து 0.5 சென்டிமீட்டர் அளவுல ரிஜ்ஜலா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு எழுதியிருக்காரு. சரிதானான்னு கேட்டேன். பார்த்தாரு, இத பார்த்தாரு, புக்க படிச்சாரு. எஸ், அதுவும் பாசிபிலிட்டின்ட்டு. அதாவது அவரு சீஃப்ல ஸ்ட்ராங்குலேஷன் கொண்டு வராரு, ஒயரை வச்சு ரத்தம் இப்படி வருமாங்கிற ஸ்ட்ராங்குலேஷனை கொண்டு வரும். பட் இதே கிராஸ்ல நம்ம வந்து ஒரு மெடிக்கல் ஜூரிஸ்ட் புக் அவர் கையில கொடுத்து அங்க இருக்கிற பாலிஸ்டர் சாரியை எடுத்து அவர் கையில கொடுத்து அந்த சைல்டு விட்னஸோட எவிடன்ஸ் பார்க்கும்போது நம்ம தொங்கிட்டு இருந்தாங்க. பூட்டின வீட்டுல, இது வந்து அக்யூஸ் பண்ணிட்டு ஓடினதல்ல, பூட்டின வீட்டுல வேற யாரும் கூட்டவும் முடியாது, ஒரே ரூம். பூட்டின வீட்டுல தொங்குனது இந்த பாலிஸ்டர் சாரியில இந்த மாதிரி ரிஜி ஃபார்ம் கொண்டு வந்தவங்க. மெடிக்கல் எவிடன்ஸ் நவ் பிகம் இன் சப்போர்ட் ஆஃப் தி டிஃபென்ஸ். Ultimately, the accused was acquitted from murder charge. And we are able to put a suggestion that is, you are suffering with stomach pain அப்படிங்கிறத நம்ம சஜஷனா போட்டு வந்து கொண்டு வந்துருந்தோம். 1-2 விட்னஸ் நெய்பர்ஸ் அதெல்லாம் ஆமாங்க அந்த மாதிரி அடிக்கடி சொல்லுவா, உயிர் போற மாதிரி வலிக்குது, செத்து போலாம் கூட இருக்குன்னு கூட அப்பப்ப சொல்லுவாங்க. we are able to get the evidence. So ultimately என்னது, இது வந்து ஸ்ட்ராங்குலேஷன் அல்ல, சூசைடு நம்ம நிரூபிக்கிறோம், கோட்டார் விடுதலை பண்றோம். அந்த மாதிரி ஆர்வமா இருந்து அந்த ட்ரையலை நடத்தின அந்த ட்ரையல் ஜட்ஜ் பின்னாடி ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆனாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகி ரிட்டையர்ட் ஆனாங்க. அவங்க தான் மிஸ் பானுமதி, அது தென் ட்ரையல் ஜட்ஜ் ஆஃப் 180J கோயம்புத்தூர், தென் சப்சிக்வெண்ட்லி எலிவேட்டட் டு ஹைகோர்ட் அண்ட் சப்சிக்வெண்ட்லி சுப்ரீம் கோர்ட் ஆல்சோ. ஸோ அந்த நீங்க பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து செஷன்ஸ் கேஸ்ல எந்த அளவுக்கு ஆர்வமா இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து கொண்டு போகும்போது உண்மையை நம்ம நிலைநாட்ட முடியும். நண்பர்களே, டைம் இஸ் ரன்னிங் அவுட். நான் இதோட நிறுத்திக்க விரும்புறேன். நீங்க விருப்பப்பட்டா பார்ட் 3 எடுக்கிறேன். ஏன்னா நம்ம இன்னும் அந்த செக்ஷன் 232ல ஒரு எவிடன்ஸ் எப்படி முன்னிலைப்படுத்துறோம், அது எப்படி கொண்டு போறதுங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். டைம் இஸ் ரன்னிங் அவுட். என்ன சொல்லி நான் நிறுத்திக்கிட்டோம்னா இப்போ கண்டிப்பாங்க டைம் ஆயிடுச்சுங்க. பார்ட் 3 கண்டிப்பா எடுக்கலாங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. ஓகே, தேங்க்யூ. சார்ட்ட கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. அறிவுடன் சார் கொண்டு போங்க சார்.